நீங்காத நினைவிதுவோ. அத்தியாயம் 1. அலைபேசியில் ராபி வில்லியம்ஸின் பாடல் அந்த சிறிய அறை முழுதும் எதிரொலிக்க, அதை இத்தோடு 5வது முறையாக அணைத்து ஸ்னூஸ் மோடில் வைத்துவிட்டு போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தியபடி அந்த மழைக்கால குளிருக்கு ஏற்ப போர்வை தந்த வெப்பத்தை அனுபவித்தவாறே எழ பிரியமில்லாமல் கண்கள் மூடி படுத்திருந்தாள் தியா. ஹே தியா, எழுந்திருடி, அலாரம் எவ்வளோ நேரமா அடிக்குது, எழுந்திருக்கிறாளா பாரு. உன்னோட அலார சத்தம் கேட்டு பக்கத்து ரூம் பொண்ணுங்க கூட எழுந்து காலேஜ் கிளம்பி போயிட்டாளுங்க. ஆனா பாரு, நீ இன்னும் எழுந்துக்கல. இப்போ நீ எழ போறியா இல்லையா என்று தியாவின் கல்லூரி தோழி அவளை எழுப்பிக் கொண்டிருந்தாள். எதற்கும் அசையாமல் படுத்திருந்தவளை, இரு, நீ என்ன சொன்னா எந்திரிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பாரு, சுடுதண்ணி மேலப்பட்ட மாதிரி அடிச்சு பிடிச்சு எந்திரிப்ப என்று மனதில் அசை போட்ட தாரிணி அவள் அலைபேசியை எடுத்து காதில் வைத்தவாறே, என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 hours லேபா? ஏகே சார் வந்துட்டாரா என்ற தாரிணியின் பேச்சில் சுவிட்ச் போட்டார் போல் உடல் முழுதும் மூடிய போர்வையோடு பட்டென்று பேய் போல் எழுந்து அமர்ந்தாள் தியா. தியா எழுந்து அமர்ந்த தோற்றம் கண்டு மெலிதாக சிரித்த தாரிணி அவள் போர்வையை கீழே இழுத்து விட்டாள். போர்வைக்குள் கண்களை அகல விரித்தபடி, என்ன, என்கிட்ட சொல்லாம ஏகே சார் காலேஜுக்கு வந்துட்டாரா, அதெப்படி என்று தனக்கு நேரே பார்த்து வினவியவள் பின் தாரிணியின் புறம் திரும்பி, என்ன தாரி சொல்ற, இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் தானே லேப், ஏன் திடீர்னு மாத்திட்டாங்க என்றபடி எழுந்து அமர்ந்தாள் தியா. தியாவின் பேச்சில் சிரிப்பு மேலிட, உன்கிட்ட அவசியம் சொல்லணுமா என்ன, நீ என்ன நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா? தியா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்போ எழுந்து நீ கிளம்புனாதான் நாம லேபுக்கு போக டைம் சரியா இருக்கும். நீ இன்னமும் லேட் பண்ணா கண்டிப்பா ஏகே சார் நம்மளை லேப் உள்ள விடமாட்டார். இன்னைக்கு வைவா வேற இருக்கு என்ற தியா நிஜமாகவே இன்று லேப் நேரம் மாற்றப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக கூறினாள். நுனி நாக்கை வெளியே நீட்டி வலக்கையை உச்சந்தலையில் வைத்து தன் கால்களை சுற்றியிருந்த போர்வையை விளக்கியபடி, அச்சோ, இது முதல் அலாரம் அடிக்கும் போதே சொல்லியிருக்கலாமே தாரி, இப்ப பாரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்று தோழியை குறைபட்டவள் வேகமாக எழுந்து குளியலறை நோக்கி ஓடினாள். தன் கண்ணாடியை மூக்கின் மேல் ஏற்றிவிட்டபடியே மெலிதாக சிரித்த தாரிணியும் தியாவும் முதுகலை தொழில்நுட்பத்துறையில் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகள். பிரபாகரன் கார்மெண்ட்ஸ் தொழிலில் அன்றைய நாளில் நல்ல நிலையில் இருப்பவர். பிரபாகரன் உமாவதியின் ஒரே மகள்தான் தியா. தனக்கு அடுத்து தன் தொழிலை முழுதாக பார்த்து கொள்ளும் முழு பொறுப்பு தியாவிற்குத்தான் உண்டு என்பதால் தன் மகளையும் நிறுவனத்தையும் நன்முறையில் பார்த்து கொள்ளும் ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஒருவனுக்கு தியாவை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். பின் எப்படியாவது தன் மருமகனை அவரது நிறுவனத்தில் பொறுப்பில் அமர்த்திவிட வேண்டும் என்பதே பிரபாகரின் கனவு. ஆனால் வீட்டிலிருந்தால் தினமும் தந்தை நிறுவனத்திற்கு வருமாறு கூறிக்கொண்டே இருப்பார். தாய் அவரது திருமண பேச்சு ஓயாது காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதால் அவள் வசிக்கும் ஊரில் இருக்கும் கல்லூரிக்கே வீட்டிலிருந்து செல்லாமல் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறாள் தியா. இளமஞ்சள் வண்ண குர்த்தாவில் ஆங்காங்கு வெண்பூக்களை அள்ளி தெளித்தாற்போல் வெள்ளை வண்ண பூக்கள் சிதறி கிடக்க தோள்வரை புரண்டு கொண்டிருந்த தலைமுடியை சிறிய கிளிப்பினுள் அடக்கியவள், தாரி வா, நான் கிளம்பிட்டேன், போகலாம் என்றபடி வந்து நின்றாள் தியா. கையில் கட்டு பரீட்சை தாள்களை வைத்துக்கொண்டு அதன் ஓரங்களை சரிபடுத்தியவாறே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஆல் ரெடி? கம், லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபினிஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் உங்கள் இடத்திலே இருங்க, நானே அங்கே வந்து உங்களுக்கான வைவாவையும் முடிச்சிடுறேன் என்றவாறே லேப் எக்ஸாமுக்கு தேவையான வினாத்தாள்களை விடைத்தாள்களோடு பிணைத்தபடி சீட்டுக்கட்டை விரிப்பது போல் விரித்து வைத்தான் அவர்களின் பகுதி நேர பேராசிரியரான ஏகே. மாணவ மாணவிகள் ஆளுக்கொன்றான தாள்களை கையில் எடுத்தபடி நகர்ந்து கொண்டே இருக்க, இறுதி மாணவன் சென்ற பிறகும் இன்னும் தாள்கள் எஞ்சியிருந்தது. எஞ்சியிருந்த வினாத்தாள்களை பார்த்து புருவங்களை சுருக்கியவன், ஸ்டூடெண்ட்ஸ், எனிபடி ஆப்சென்ட் டுடே என்றவாறே நிமிர அங்கே வேகமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர் தியாவும் தாரிணியும். விரக்தியான பெருமூச்சை வெளியேற்றியவன் மேஜையில் இருந்த தாள்களில் இருந்த விரல்களை நீக்கி வலக்கையை உயர்த்தி கைக்கடிகாரத்தில் நேரம் பார்த்தவன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி,
வாங்க மேடம், இதுதான் நீங்கள் எக்ஸாமுக்கு வர்ற நேரமா? கெட் அவுட் என்று கத்தவும், ஐயோ கெட் அவுட்டா என்றபடி வேகமாக அவன் முன்னே வந்த தியா, சார் சாரி சார், நீங்கள் வைவாவில் என்னென்ன கேள்விங்க கேட்பீங்கன்னு யோசிச்சு படித்ததில் நைட்டு தூங்க நேரம் ஆயிடுச்சு, அதான் காலையில் எந்திரிச்சு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு என்று கைகளை சுருக்கி காட்டி கதை விட்டவளை பொருட்படுத்தாது வினாத்தாள்களை கையில் எடுத்தவன், நோ எக்ஸ்கியூஸ், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்று விட்டு அவள் முகம் பார்க்காது நகரப்போனான். ஐயோ சார், ஒரு நிமிஷம் என்ன பாருங்களே என்று தியா அவன் முன்னே செல்லவும், என்ற சொல்லோடு நிமிர்ந்தவனை பார்த்து பட்டென்று ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டி இதழ்களை குவித்தால் பறக்கும் முத்தம் ஒன்றை அனுப்பியவாறு அதில் திடுக்கிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தவன் தொண்டையை செருமியபடி, சரி சரி போங்க, இதான் லாஸ்ட் வார்னிங் என்றவன் அதற்கு மேல் வாதாடாமல் உள்ளே அனுப்பினான் இருவரையும். உள்ளே சென்ற இருவரும் அவரவர் இடங்களில் அமர்ந்தனர். மாணவர்கள் அனைவரும் அவரவர் கணினியுடன் தேர்வை தொடர்ந்து கொண்டிருக்க தியாவின் கண்களோ கருநீல வண்ண முழுக்கை ஃபார்மல் உடையில் கைகளை மார்பின் குறுக்கே பிணைத்தவாறு சுற்றிலும் நடந்து கொண்டிருந்த அவள் ஏகேயைத்தான் தொடர்ந்து கொண்டிருந்தது. அருகில் அமர்ந்திருந்த தாரிணி, ஹே தியா, வேடிக்கை பார்க்காம ஒழுங்கா எக்ஸாம் முடி என்றவள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை முடிக்க சித்தமானாள். மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக முடித்துவிட்டு வெளியேற இறுதியாக மிஞ்சியது தியாவும் தாரிணியும். அதுவும் முன்பே வெளியேறப்போன தாரிணியை இழுத்து பிடித்து அங்கே அமர வைத்திருப்பது தியாதான். வேறு எதற்காக? அவளுக்கு இயற்கை கேட்கும் கேள்விகளுக்கு விடை சொல்லிக் கொடுக்கத்தான். இறுதியாக தாரிணிக்கு அடுத்து கையை உயர்த்தினாள் தியா. அவள் அருகில் வந்தவன் மேஜையில் கை ஊன்றி அவளது டாஸ்கை சரிபார்த்து கொண்டிருக்க மேசைக்கு கீழே ஹெல்ப் என்ற சொல்லை ஒரு தாளில் எழுதி என்றபடி தாரிணிக்கு காட்டினாள் தியா. அப்போதுதான் ஏகே கேட்ட கேள்விகளுக்கு விடை கொடுத்துவிட்டு சபா என்றபடி பெருமூச்சோடு அவள் மூக்கு கண்ணாடியை கலற்றி மேஜையில் வைத்தாள் தாரிணி. அப்போது தியா பேப்பரில் எதையோ எழுதி காண்பிக்கவும் என்ன ஏதென்று கூட தெரியாமல் கட்டை விரலை உயர்த்தி சரி என்றவள் அதில் எழுதியிருப்பது என்ன என்று தெரியாமல் கண்ணாடியை மீண்டும் மாட்டினாள். ஆனால் அதற்குள் தியா அவள் வைத்திருந்த ஹெல்ப் என்று எழுதியிருந்த தாளை கீழே போட்டிருந்தாள். தாரிணி அப்போதுதான் கண்ணாடியை மாட்டிக்கொண்டிருப்பதை பார்த்த தியா தாரிணியிடம் கையை கன்னத்தில் வைத்து அடி பாவி குருடி என்றவள் முறைத்து கொண்டிருக்க அதை கவனித்துவிட்ட ஏகே, என்ன ஹெல்ப்பா? தாரிணி, நீங்க முடிச்சாச்சுல, கிளம்புங்க என்றவன் தாரிணி தியாவை பாவமாக பார்த்து கொண்டே கிளம்பவும் முதல் கேள்விக்கணையை தொடுத்தான் தியாவின் மீது. அவள் வாய்க்கு வந்த எதையோ உளரவும் கணைகளை நிறுத்தாமல் சரமாரியாக பொழிந்தான். தியாவும் தனக்கு தெரிந்த எதையெதையோ கூறி சமாளிக்க முயல அவளை விழி பிதுங்க வைத்தான் அந்த நல்ல பேராசிரியன். இது சரிவராது என்று நினைத்தவள் சுற்றிலும் யாருமில்லாததை உணர்ந்து பட்டென்று அவன் கன்னம் பற்றி தன் புறம் இழுத்து அழுத்தமாக ஒரு இதழொற்றலை வழங்கியிருந்தாள். ஏகே பகுதி நேர பேராசிரியராக கடந்த 6 மாதமாக அந்த கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறான். அந்த கல்லூரியின் பேராசிரியர் மத்தியில் நற்பெயர் பெற்ற சீனியர் மாணவன். தியாவிற்கு ஏகே இந்த கல்லூரியில் அவள் சீனியராக அறிமுகமாகி பின் காதலனாக பதவி உயர்வு பெற்றவன். ஒரு பேராசிரியனாக இருவருக்குமான காதலை வெளிக்காட்டிக் கொள்வதில் ஏகே விரும்ப மாட்டான். அதனாலேயே தியாவிடம் சற்று கண்டிப்பு அதிகமாகவே காட்டுவான். அதையும் மீறி அவளது சேட்டைகள் யாரும் அறியாவண்ணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தியாவின் திடீர் இதழொற்றலில் அவளை மெல்லமாக தன்னிடமிருந்து பிரித்தெடுத்தவன், என்னம்மா ஏன் இப்படி பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் காலேஜுக்குள்ள வேண்டான்னு உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்றவன் தியாவை மெளிதாக கண்டித்து விட்டு விலகி நடந்தான். அதான் யாரும் இல்லையே என்றாள் தியா சரிப்பாக. லுக், எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் தான் முதல்ல. அதை கேள்விக்குறியாக்குற மாதிரி எது நடந்தாலும் எனக்கு பிடிக்காது. உனக்கு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்துக்காதன்னு. இன்னைக்கு ஈவினிங் நாம எப்பவும் மீட் பண்ற இடத்துல பார்க்கலாம், பாய் என்ற ஏகே அதற்கு மேல் அங்கே ஒரு நொடி கூட நிற்கவில்லை. கால்களை தரையில் உதைத்து கோபத்தை கட்டுப்படுத்தியவளை திசை திருப்ப அவளது அலைபேசி ஒலி எழுப்பியது. அத்தியாயம் 2. ஹாய்ப்பா
என்று பெருமூச்சை வெளிவிட்டபடி மீண்டும் அதே இருக்கையில் தொப்பென்று அமர்ந்து கொண்டாள் தியா. என்னடா ரொம்ப டயர்டா பேசுற, என்னாச்சு? எல்லாம் சரியாதானே போயிட்டு இருக்கு என்று வினவிய தந்தையிடம் எதையும் வெளிக்காட்டாமல், ஆல் ஆர் ஃபைன்பா, தேவையில்லாம எனக்கு ஃபோன் போட மாட்டீங்களே, சொல்லுங்கப்பா என்ன விஷயம் என்றாள் தந்தையை பற்றி புரிந்த மகளாக. தாய்தான் காலை மாலை என இரு பொழுதுகளிலும் தியாவிற்கு தவறாமல் அழைத்து பேசிவிடுவார். தந்தை தேவையென்றால் மட்டுமே தியாவிற்கு அழைப்பார். நேரா விஷயத்துக்கு வாங்கப்பான்னு சொல்ற. சரிடா, நானும் நேரா விஷயத்த சொல்லிடுறேன். யூஜி முடிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியை பார்த்துக்கோன்னு சொன்னோம். நீ பிஜி படிக்க போறேன்னு சொன்ன. இப்போ இந்த படிப்பு முடிய போகுது. இப்போ அப்பா கேட்குறேன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது என்றார் பிரபாகரன். தியாவுக்கு தந்தை பேசுவதிலேயே தெரிந்து போனது, தந்தை தன் திருமணத்தை பற்றி தான் பேசுகிறார் என்று. இனிமேல் தான் என்ன காரணம் கூறினாலும் தந்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏற்கனவே திருமண பேச்சை தள்ளி போடத்தான் அவள் மேற்படிப்பு சேர்ந்தது. இப்போது மேற்படிப்பும் முடிய இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் இதற்கு மேல் என்ன கூறி தந்தையை சமாளிப்பது என்று தெரியவில்லை தியாவுக்கு. அதனால் தந்தை என்ன கூறப்போகிறார் என்பது தெரிந்தும் தெரியாதது போல், அப்பா இப்போ என்ன சொல்ல வரீங்க என்றாள் தியா. நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கே தெரியும்டா. இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. இன்னும் 1 மாசத்துல உனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை ரெடியா இருக்கார். இன்னைக்கு சாயங்காலம் உன்னை வந்து மீட் பண்ண சொல்றேன் என்றார் மகளிடம். இப்போதைக்கு தந்தை திருமண பேச்சுக்கு சரி என்று கூறலாம். அவர் மாப்பிள்ளை பார்த்து திருமண ஏற்பாடு செய்ய நாளாகும். அதற்குள் அவளது காதலை மெல்ல தந்தையிடம் கூறிவிடலாம் என்று நினைத்திருந்த தியாவுக்கு தந்தை கூறிய மாப்பிள்ளை தயாராக உள்ளார் என்ற வாக்கியத்தில் தூக்கி வாரி போட்டது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அப்பா அதெப்படி? நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய நான் பார்த்து முடிவு பண்ண வேண்டாமா? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் இல்லாம இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க. அப்படி உங்க நம்பிக்கைக்கு பாத்தியப்பட்ட ஆள் யாரு? யாரது என்றால் படபடவென பொறிந்து தள்ளியபடி. இருடா, அதான் இன்னைக்கு சாயங்காலம் வந்து உன்னை மீட் பண்ண சொல்றேன்னு சொன்னேனே, அதுக்குள்ள அவசரமா என்றவர் மகளின் மௌனத்தில், இங்க பாருடா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம தொழிலையும் தனியாளா நின்று வெற்றிகரமா நடத்தணும். அந்த திறமை அவர்கிட்ட முழுசா இருக்கணும். இந்த சொத்தெல்லாம் உங்க தாத்தா பாட்டி சம்பாதிச்சு என்கிட்ட தூக்கி கொடுத்துடல. இது நானா தனியா நின்று இத்தனை வருஷம் உழைச்சி உருவாக்கிய சாம்ராஜ்யம். அது அவ்வளோ ஈஸியா யார்கிட்டையும் தூக்கி கொடுத்துட முடியாது. அந்த பொறுப்பை ஏற்று நடத்துறதுக்கும் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கும் திறமையும் பொறுமையும் ஆளுமையும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளைத்தான் நான் உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று ஏற்கனவே பலமுறை எடுத்துரைத்த வார்த்தைகளையே மீண்டும் மகளுக்கு நினைவூட்டினார் பிரபாகரன். தந்தையை பற்றி நன்கு தெரிந்த தியாவிற்கு அவரிடம் என்ன கூறுவது என்று தெரியவில்லை. இப்போதே அவளது காதலை போட்டு உடைக்கலாம்தான். ஆனால் அவள் காதலிக்கும் நாயகனோ பேராசிரியர் பணியை விட்டு எங்கு அழைத்தாலும் வரும் ரகம் கிடையாதே. அவனுக்கு தெரிந்ததும் பேராசிரியர் வேலை, அது மட்டுமே. திடீரென்று அவனை இழுத்து கொண்டு போய் சிம்மாசனத்தில் அமர வைத்து கையில் பொறுப்பை கொடுத்தால் அவனால் நிச்சயம் சமாளிக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். நடுக்கடலில் சிக்கிய சிறு படகு போல் அவனும் நிறுவனமும் தத்தளிக்கத்தான் வேண்டும். தந்தை கூறியதைப் போல் அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது சாதாரணமல்ல. தந்தை ஆரம்ப கட்டத்தில் உதவுவார்தான் என்றாலும் அதை ஏகே நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தான் காதலிப்பவனை பற்றி தெரிந்துதான் இத்தனை வருடங்கள் அதை இதை சொல்லி திருமணத்தை தள்ளி வைத்தாள் தியா. இனி அது முடியாத காரியம் என்பது இப்போது தந்தை கூறிய செய்தியில் புத்திக்கு உரைத்தது. என்னடா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்றதானே என்றார் குரலில் சற்றே கடுமை கூட்டி. தந்தையை இதற்கு மேல் சமாளிக்க முடியாது என்று உறுதியாக தெரிந்ததில், சரிங்கப்பா, மீட் பண்றேன் என்றால் உள்ளே சென்ற குரலில். தேங்க்ஸ்டா, நான் கூட நீ திரும்ப ஏதாவது காரணம் சொல்லுவியோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். இப்போதான் நிம்மதியா இருக்கு. நான் மாப்பிள்ளைய உனக்கு கால் பண்ண சொல்றேன். நீங்களே எங்க மீட் பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க, சரியா என்ற பிரபாகரின் குரலில் துள்ளலுடன் அலைபேசியை துண்டித்தார். யாரா இருக்கும்? அப்பா அவன்னு சொல்றத பார்த்தா யாரோ அவருக்கு நல்லா தெரிஞ்சவனாதான் இருக்கணும். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா மாப்பிள்ளைன்னு சொல்றாருனா அப்போ முடிவே பண்ணிட்டாரா? இப்போ என்ன செய்யறது என்ற பலத்த யோசனையில் இருந்தவளை தோள் தொட்டு உலுக்கினாள் தாரிணி. தியா, இங்க என்ன பண்ற?
ஏகே சார் அப்பவே போயிட்டார். யார் கூட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிட்டு இருந்த? ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று தன்னெதிரே வந்து நின்ற தாரிணியை இடுப்பை கட்டிக்கொண்டு கண் கலங்கினாள் தியா. தோழியின் அழுகையில் அவள் நாடி பிடித்து நிமிர்த்திய தாரிணி, என்ன தியா, ஏகே சார் தெரியாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்களா? அதான் அழுகிறியா என்று நகைச்சுவை என்ற பெயரில் ஒரு மொக்கை கேள்வியை கேட்டு தியாவை மெல்ல சிரிக்க வைத்தாள். அதில் மென்மையாக ஒரு அடியை வைத்த தியா, அப்பா பேசினாங்க, மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம், இன்னைக்கு ஈவினிங் நான் மீட் பண்ணணுமா என்று உரைக்கவும், என்ன தியா எப்படி சொல்ற? ஏகே சார்கிட்ட சொன்னியா? இப்போ என்ன செய்ய போற என்று தாரிணி ஆவலாக வினவினாள். பெருமூச்சொன்றை வெளியேற்றிய தியா, தெரியல தாரி, பார்க்கலாம் என்று தியாவிற்கோ என்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தது. அங்கிள், இதுக்கு மேடம் ஒத்துப்பாங்களா? எனக்கு என்னமோ நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோன்னு தோணுது. அதுவும் நான் அவங்களுக்கு ஒத்து வருவேன்னு எனக்கு சத்தியமாக தோணலை. இதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அவங்க மட்டும் இல்லை, நம்ம பிஸ்னஸ் சர்க்கிள்லையே நீங்கள் என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை வந்தாலும் வரலாம். நம்ம ஷேர்ஸ் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா என்று பிரபாகரிடம் பேசி அவரது மனதை மாற்ற முயன்று கொண்டிருந்தான் ஹரி. ஹரிக்கு முன்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பிரபாகரன், என்ன சொல்வாங்க? பிரபாகரன் அவர்கிட்ட வேலை பார்த்த அவரோட எம்டிக்கே அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன? அவங்க எல்லாம் பொறாமையில பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லையே, இருந்திருந்தா நாம ஹரியை மருமகனாக்கிக்கலாமேன்னு விரக்தியில பேசுவாங்க. அதெல்லாம் காதுல போட்டுக்க முடியுமா என்றார் பிரபாகரன் அசட்டையாக. அங்கிள், மற்றவங்களை விடுங்க, மேடம் அவங்களுக்கு பிடிக்க வேண்டாமா என்றான் விழிகளில் சற்றே வேண்டுதலை விடுத்து. ஹரி, அவ தான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாளே, பின்ன உனக்கு என்ன தயக்கம்? என்ன, என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை நாமையே அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அவரோட பிஸ்னஸையும் பார்க்கணும்னு யோசிக்கிறியா என்றார் சற்றே கடுமையாக. அங்கிள், இது என்ன பேச்சு? எனக்கு என்ன தயக்கம்? நானும் அம்மாவும் அப்பாவை இழந்து நிர்கதியாக நின்னப்போ எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அம்மாவோட சம்பாத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணவர் நீங்க. இப்போ வரைக்கும் முழுசா என்னை பார்த்துக்கிட்டவரும் நீங்க தான். ஆனா என்று ஹரி சற்றே தயங்கவும், என்ன ஆனா ஆவண்ணா? எனக்கு தெரியும், இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்னை விட தகுதியானவன் யாரும் இல்லை. ஹரி, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? அவளை போய் பார்க்க போறியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு என்றார் கேள்வியாக. போறேன் அங்கிள், நான் இல்லைன்னு சொல்லலையே என்றவன் பேச்சை அப்படியே இடைவெட்டியவர் இருக்கையிலிருந்து எழுந்தபடியே, அப்படி சொல்லுடா என் மருமவனே. சரி, நீ அவகிட்ட ஃபோனில் பேசிட்டு எங்கே வரணும்னு பேசிக்கோ. நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆரம்பிக்கிறேன். முதல்ல மண்டபம் புக் பண்ணணும் என்ற பிரபாகரன் உற்சாகமாக ஹரியின் அறையை விட்டு வெளியே சென்றார். வெளியே சென்றவர் கதவை மெல்ல திறந்து தலையை மட்டும் உள்ளே நீட்டி, ஹரி, நீதான் மாப்பிள்ளன்னு நான் அவகிட்ட சொல்லலை, நீயே அதையும் சொல்லிடு என்றவர் அங்கிருந்து நகர, அங்கிள் என்றவன் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்து விட்டான். அத்தியாயம் 3. தொழில் முறையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பிரபாகருக்கு வழக்கை இடக்கை என அனைத்துமாக இருப்பவன் ஹரி. சிறுவயது முதலே பிரபாகரின் அரவணைப்பில்தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அவனது படிப்பை முடித்துவிட்டு பிரபாகரின் நிறுவனத்திலேயே இப்போது பிரபாகருக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கின்றான். யாராலும் குறை கூற முடியாத அளவுக்கு மிகவும் திறமைசாலி. பிரபாகரின் எந்த முடிவும், முக்கியமாக தொழில் ரீதியில் எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அதில் ஹரியின் பங்கு நிச்சயம் இருக்கும். இப்போது அவனே அவனது சொந்த முயற்சியில் சிறிய கார்மெண்ட்ஸ் பிசினஸையும் துவங்கியுள்ளான். தன்னுடனே இத்தனை வருடங்களாக இருக்கும் நல்ல குணம் படைத்தவனை தன் மகளுக்கு மனம் முடிக்க எண்ணியதில் பிரபாகரன் மேல் எந்த தவறும் இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் ஆண் வாரிசில்லாத பிரபாகரனுக்கு ஹரியின் ஆளுமை பிடித்து போனதே உண்மை. இதில் அவர் சுயநலம் கூட அடங்கி இருக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ என்ன செய்யறது? சும்மாவே மேடமை பார்த்தா நமக்கு உதறும். இதில் நானே எப்படி அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன்? ஐயோ அங்கிள், என்னை இப்படி கோத்து விட்டீங்களே என்று தனக்குத்தானே புலம்பினான் ஹரி. ஆனால் அவன் மனசாட்சியோ அதற்கு நேர்மாறாக, ஹே, உனக்கு தான் அவங்க மேலே ஒரு இது இருக்குல்ல, அப்புறம் என்ன, நீ மனசில் பூட்டி வச்சிருந்தத அங்கிள் திறந்து பார்த்துட்டாரோ என்னவோ, அவர் தான் நீ கேட்கும் முன்னாடியே உனக்கு தேவையானதை கொடுத்துருவாரே,
இதுவும் அது மாதிரி இருக்குமோ என்று அவன் மனதை சரியாக கூறியது அவனது மனசாட்சி. ஐயோ அப்படியா என்று பயந்தவனிடம், எது எப்படியோ, இன்னைக்கு மேடமை பாத்திர வேண்டியதுதான். நாமும் அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு. அன்னைக்கு ஒரு நாள் கார்மெண்ட்ஸில் பார்த்தது என்ற மனசாட்சியின் பதிலில் அடுத்து அணிவகுத்து நின்ற அவனது வேலை அவனை உள்ளிழுத்து கொள்ள அதில் மூழ்கி போனான் ஹரி. அடுத்த 1 மணி நேரத்தில் மேடம் என்று அவன் சேமித்து வைத்திருந்த அலைபேசி எண்ணிலிருந்து அவன் அலைபேசிக்கு அழைப்பு வரவும், ஐயோ அங்கிள் பேச சொன்னாங்க, நாம் மறந்துட்டோமே, இப்போ என்ன பண்றது, சரி எடுத்துதான் ஆகணும் என்று நினைத்தவன் அழைப்பை இணைத்திருந்தான். காலேஜ் வளாகத்தில் தாரிணியுடன் அமர்ந்து, இப்போ என்ன பண்றது, நான் போய் அந்த மாப்பிள்ளையை மீட் பண்ணணுமா, இந்த சிச்சுவேஷனை எப்படி அவாய்ட் பண்றதுன்னே தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருந்த தியாவை, ஹே தியா, பேசாம ஏகே சாரை நேரா கூட்டிட்டு போய் உங்க அப்பா கிட்ட பேச வைக்கலாமே என்று தாரிணி யோசனை கூறவும், கூட்டிட்டு போலாம்தான், ஆனா பயமா இருக்கே என்றாள் தியா. அப்போ உனக்கு தெரிஞ்ச யாரையாவது வச்சு பேச சொல்லு. எனக்கு என்னமோ நீ மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட உன்னோட காதல் விவகாரத்தை கொண்டு போயிடுறது தான் நல்லதுன்னு தோணுது என்று தாரிணி உரைக்கவும், பேசாம அப்பா கிட்ட நாமளே சொல்லிடுவோமா, இல்லை நாம சொன்னா நம்மளை கன்வின்ஸ் பண்ணதான் பார்ப்பாரு, வேற யார் மூலமா பேச சொல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு பட்டென்று ஹரியின் ஞாபகம் வந்தது. சிறு வயதிலிருந்தே தனக்கு நன்றாக அறிமுகமானவன், தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவன். ஹரி கூறி தந்தை எதையும் வேண்டாம் என்று மறுத்ததில்லை. ஹரியிடம் அதிகம் பேசியதில்லை என்றாலும் நாம் உதவி என்று சென்று நின்றால் நிச்சயம் உதவுவான் என்று உறுதியாக நம்பினாள் தியா. ஹரிதான் சரியான ஆள், அவங்கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லிடுவோம். எப்படியும் அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ளைய ஹரிக்கு தெரியாம இருக்காது, அவனால முடிஞ்சா நமக்கு நிச்சயம் உதவுவான் என்று நினைத்தவள் ஹரிக்கு அழைத்திருந்தாள். தியாவிடமிருந்து வந்த அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தவன், ஹலோ மேடம் என்றான் தன்மையாக. கழுத்தில் எளிதாக அணிந்திருந்த பிளாட்டின செயினை கையில் பிடித்து இழுத்தவாறே, ஹரி ஹவாயோ, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க, எங்க ஆஃபீஸ்லையா, உங்களை இன்னைக்கு மீட் பண்ணணுமே என்று மறுபுறம் இருந்த தியாவின் தொடர் வாக்கியங்கள் செவிகளை நிறைக்கவும், நான் நல்லா இருக்கேன் மேடம், நானே உங்களுக்கு கூப்பிடணும்னு இருந்தேன், சாரி மேடம், வேலையில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் எனவும், இவன் எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் போட நினைச்சான் என்று யோசித்தவள் அதை விடுத்து, ஹரி இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock இந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா என்று ஒரு காஃபி ஷாப்பின் பெயரை கூறி அங்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள் தியா. ஷியோர் மேம், கண்டிப்பா என்றவனிடம், ஓகே see you then என்றவள் அழைப்பை துண்டித்தாள். தியா அழைப்பை துண்டித்ததும் அலைபேசியை எடுத்து பார்த்தவன், அப்பா என்ன பேச்சு, அவங்க நினைச்சதை சொல்லி முடிச்சிட்டாங்க, குரல்ல கூட என்ன ஒரு ஆளுமை, நறுக்குன்னு 4 வார்த்தை தான் என்றவன் இதழ்கள் ஆசையாக விரிந்து கொள்ள, கால் லாகில் இருந்த அவன் சேமித்து வைத்திருந்த மேடம் என்ற பெயரை அழித்துவிட்டு கப் கேக் என்று டைப் செய்தவன் அதை புன்னகையுடன் சேமித்து கொண்டான். ஹரியோ மாப்பிள்ளையாக தியாவை பேராவலுடன் சந்திக்கச் செல்ல, தியாவோ ஹரிதான் தனக்கு தந்தை பார்த்த மாப்பிள்ளை என்று அறியாமல் அவனிடம் அவள் காதலனை அறிமுகப்படுத்தி ஹரியுடனான திருமணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிறாள். தியா கூறிய காஃபி ஷாப்பில் அவள் கூறிய நேரத்திற்கு முன்பே வந்து விட்டான் ஹரி. மனதிலோ ஏதோ காதலியிடம் காதலை கூறப்போகும் காதலன் போல் அதீத படபடப்பு. ஏன் எதற்கு என்றெல்லாம் தெரியவில்லை. சார் என்று ஆர்டர் எடுக்க வந்த தொழிலாளியை வெயிட்டிங் ஃபார் சம்ஒன் என்று அனுப்பி வைத்தவன் கைகள் 2ஐயும் மேஜையில் வைத்து விரல்களை பிணைத்தவாறு தன்னை அமைதிப்படுத்த முயன்றான். கிளிங் என்ற வாயில் கதவு திறக்கும் மணியோசை காதில் கேட்க அந்த அழைப்பு தனக்கானது என்று உள்மனம் உணர்த்த கண்களை மலர்த்தி வாயிலை பார்த்தான் ஹரி. ஒருவித டர்க்கிஷ் ப்ளூ வண்ண குர்தாவில் தலைமுடியை இருபுறமும் எடுத்து கிளிப்பிட்டவாறு கழுத்தில் மெல்லிய பிளாட்டினம் சங்கிலி அவளது எளிமை அழகை எடுத்துக்காட்ட, காதில் ஒரு சிறிய வைரத்தோடு அவள் பணத்தின் செழுமையை பறைசாற்ற, காஜலிட்டு அவள் மான் விழிகளோ மெலிதாக அந்த அறையை ஒரு சுற்று சுற்றி பின் ஹரியை கண்டுகொண்டதும் பற்கள் வெளியே தெரியாமல் மெல்லிய உதட்டு புன்னகையை சிந்தி, ஹாய் என்று ஹரியை பார்த்து தாளம்பூ விரல்களை அசைத்தபடி அவனை நோக்கி வந்தாள் தியா. தியாவை கண்டவுடன் இருக்கையிலிருந்து கால்கள் தாமாக எழுந்து கொண்டன ஹரிக்கு.
மெலிதாக சிரித்தபடி ஹரி நின்றிருந்தான். அவனை நோக்கி வந்தவள் அவனுக்கு முன்னே இடப்பட்டிருந்த சேரில் சிரித்தபடி அமர்ந்திருந்தாள். ஹாய் ஹரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று வளைந்த புருவங்களை சுருக்கி மன்னிப்பு வேண்டியவளிடம், இல்லை மேடம், இப்போதான் வந்தேன் என்று ஹரி உரைத்தான். ஆர்டர் எடுக்க தொழிலாளி மீண்டும் வரவும், ஒன் செக், இன்னொருத்தரும் வரணும் என்று விட்டு வாயில் புறம் யாரையோ எட்டி பார்த்தாள் தியா. இன்னொருத்தரா? யாரது என்று ஹரியும் அவள் பார்த்த திசை பார்க்க, அவள் எதிர்பார்த்த ஆள் வந்துவிடவும் கண்கள் விரிய கையுயர்த்தி அங்கே வருமாறு ஆவலோடு அழைத்தாள் தியா. உடல் வலிமையை எடுத்துக்காட்டும் விதமாக உடம்பை இறுக்கி பிடித்த கருப்பு நிற டிஷர்ட் ஜீன்ஸ் சகிதம் ஆணழகனாக புன்னகைத்தபடி தியாவை நோக்கி வந்தான் ஏகே. அவன் அருகில் வந்தவுடன் எழுந்து அவன் கைகளை இறுக கோர்த்தபடி அவனுடன் ஒட்டி நின்ற தியா, ஹரி, மீட் மிஸ்டர் அசோக், அசோக் கிருஷ்ணா. ஏகே, அசோக், ஹீஸ் ஹரி எனவும் வலக்கையை ஹரியின் புறம் நீட்டினான். ஏகே என்று தியாவால் அழைக்கப்பட்ட அசோக் கிருஷ்ணா. தியா அவனுடன் ஒட்டி நின்ற விதத்திலேயே ஹரியின் மனம் ஆட்டம் கண்டுவிட்டது. உணர்ச்சிகள் எதையும் வெளிக்காட்ட முடியாமல் மெல்ல இருக்கையிலிருந்து எழுந்து அவன் வலக்கையை சிநேகமாக புன்னகைத்தபடி அசோக்கிற்கு கொடுத்தான் ஹரி. மூவரும் அமர்ந்து கொள்ள தியாவே தொடர்ந்தாள். ஹரி, நாங்க இவர் என்று தயங்கவும் தியாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த ஏகே, எதுக்கு சிந்து இத்தனை தயக்கம்? ஹரி, நாங்க 2 பேரும் 3 வருஷமா காதலிக்கிறோம். இன்னைக்கு சிந்துவோட அப்பா அவளுக்கு கால் பண்ணி கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க போல. மாப்பிள்ளை கூட பார்த்துட்டாங்களாம். நான் நேராகவே வந்து அங்கிள் கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். சிந்து தான் உங்ககிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு சொன்னான் என்று பட்டென்று உரைத்தான் அசோக். அசோக் கூறிய செய்தியில் கண்கள் லேசாக கலங்க அவ்விடத்தில் மூச்சு முட்டும் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாமல் சட்டென்று அலைபேசியை கையில் எடுத்தவாறு எழுந்த ஹரி, சரி, சாரி, ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கால் என்று அலைபேசியை காதில் வைத்தபடியே உரைத்தவன் சட்டென்று கடையை விட்டு வெளியில் வந்தான். பூட்டிய அறைக்கு வெளியேயும் காற்று அவன் நுரையீரலுக்கு பத்தாமல் போவதாக தோன்ற முயன்று தன்னை சமப்படுத்தியவன் முன்னுச்சி முடியை அழுந்த கோதியபடி, தப்புதான், என் மேல தப்புதான். அங்கிள் தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ தான் சொல்லி புரிய வச்சிருக்கணும். என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே நான் ஆசைப்படணும். சிந்தியா மேடம் எங்க, நான் எங்க? ச்சே, நாம தான் தப்பா நினைச்சிருக்கோம் என்று ஏதேதோ பிதற்றி தன்னை சமப்படுத்தியவன் பின் கடைக்குள் மீண்டும் வந்தான். அவன் அவர்களை நெருங்கும் சமயம் அசோக் தியாவின் கைகளை இறுக கோர்த்தபடி அவள் விரல்கள் ஒவ்வொன்றையும் தொட்டு பேசியபடி நெருக்கமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான். தொண்டையை செருமியவன், ஒரு முக்கியமான கால் மேடம், அதான். சாரி சார் என்ற ஹரி, சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் என்றான் தியா என்ற சிந்தியாவிடம். என்ற சிந்தியா அவள் விரல்களை அசோக்கிடமிருந்து துளியும் அகற்றவில்லை. மேலும் இறுக்கமாக பிடித்தபடி, ஹரி, நீங்க தான் அப்பா கிட்ட பேசணும். எங்க காதலை பத்தி சொல்லி அப்பாவுக்கு புரிய வைக்கணும். அப்பா யாரோ மாப்பிள்ளை பார்த்துருக்கிறதா சொன்னாங்களே, யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று ஆவலாக ஹரியின் முகம் பார்த்தவளிடம், இல்லை மேடம், என்கிட்ட அங்கிள் அதை பற்றி எதுவும் பேசலை என்றான் உண்மையை விழுங்கி. ஹரியின் பதிலில் விரக்தியாக, ஓ, உங்களுக்கு தெரியாதா? அது யாரா இருந்தாலும் அசோக்கை தவிர யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் அசோக்கை தான் விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுற சொல்கிறதுக்கு தான் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன் என்று சிந்தியாவிடம், கண்டிப்பாக மேடம், நான் அங்கிள் கிட்ட பேசுகிறேன், அங்கிள் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க என்றான் ஹரி நம்பிக்கையூட்டும் விதமாக. அதற்குள் அசோக்கின் ஃபோன் ஒலி எழுப்ப, எக்ஸ்கியூஸ் மீ என்று விட்டு அசோக் சற்றே நகர்ந்து செல்ல ஹரியின் பதில் தந்த திருப்தியில், அண்ட் மோரோவர் ஹீ இஸ் கோயிங் டு பி அ ப்ரொஃபஸர் இன் காரக்பூர் சூன். அசோக்குக்கு பேரண்ட்ஸ் இல்லை, ஹீஸ் அன் ஆஃபன். பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆசிரமத்தில் தான். அப்புறம் முக்கியமாக அவருக்கு அவரோட வேலை ரொம்ப பிடிக்கும், அதை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார் என்றவள் சற்றே தயங்கி பின்னே திரும்பி அசோக்கை பார்த்தவள் அவன் அலைபேசியில் மும்மரமாக பேசிக்கொண்டிருப்பதை உறுதி செய்துவிட்டு, அதனால நம்ம கார்மெண்ட்ஸ் அதை அவர் எடுத்து நடத்துவார்னு சொல்ல முடியாது. இதுதான் முக்கிய காரணம் நான் அப்பா கிட்ட பேசுறதுக்கு தயங்கினதுக்கு. இதை அப்பா கண்டிப்பாக சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார். இதை பற்றி நீங்கள் தான் அப்பாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் என்று தியா ஹரியிடம் எடுத்துரைக்க, அதற்குள் அசோக் வந்துவிட, என்ன சிந்து, கிளம்பலாமா
எனக்கு ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு என்றபடி வந்தான். ஓகே அசோக், போகலாம், நானும் பேச வேண்டியதை பேசியாச்சு என்று அசோக்குடன் எழுந்தவள் ஹரியிடம் விடை பெற்று அசோக்கின் கைப்பிடித்து அவனுடன் சென்றாள் சிந்தியா. அத்தியாயம் 4. அது எப்படி தியா அவன்கிட்ட அப்படி சொல்லலாம்? கழுதைக்கு என்ன தைரியம் பாத்தியா? அதுவும் 3 வருஷமா நமக்கு தெரியாம என்ன காரியம் பண்ணியிருக்கா? இதுக்குதான் வீட்டுல இருந்து படிக்க போகாம அங்க ஹாஸ்டலுக்கு போனாளா? நான் அனுப்புன மாப்பிள்ளை கிட்டேயே வேறவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நேரடியா சொல்லியிருக்கா. எவ்வளவு தைரியம் என்று ஹரியிடம் திட்டியவர் பின் தன் மனைவியிடம் திரும்பி, பாத்தியாவுமா உன் பொண்ணு லட்சணத்தை, நம்மளையெல்லாம் எப்படி ஏமாத்திருக்கான்னு என்று அவர் வீட்டில் நடுக்கூடத்தில் அமர்ந்து ஹரியிடம் கத்தியவர் அங்கே ஓரமாக நின்றிருந்த அவர் மனைவி உமாவதியை முறைத்தார். கணவனின் முறைப்பில், ஹரி தம்பி, நிஜமா தியா அப்படித்தான் சொன்னாளா? நீங்க அந்த பையனை நேரா பார்த்தீங்களா? எப்படி, பார்க்க நல்ல பையனா இருந்தாரா என்றார் உமா ஹரியிடம். பின்னே தாய்க்கு மகளை பற்றி தெரியாதா என்ன? எந்த முடிவெடுத்தாலும் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டாள் மகள் என்று. அதுவும் 3 வருட காதல் என்கையில் நிச்சயம் மகளின் உறுதி அதில் தென்பட்டது. ஆமா, கூப்பிட்டு வச்சு விருந்து வையி, பேசுறவர் பேச்சு என்று உமாவை கடிந்து கொண்டார் பிரபாகரன். அங்கிள், அவங்கள ஏன் கோச்சிக்கிறீங்க? தியா மேடம் எந்த முடிவெடுத்தாலும் அது நல்ல முடிவாதான் இருக்கும். அதுவும் அசோக் சார் பார்க்க ஹீரோ மாதிரி மேடமுக்கு பொருத்தமா இருந்தாங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த காலத்திலையும் காதலை எதிர்க்கிற பழைய கால பஞ்சாங்கமா நீங்க? என்ன அங்கிள், நான் கொஞ்சம் கூட இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல என்று முகத்தை திருப்பினான் ஹரி. பிரபாகரன் ஒன்றும் காதலுக்கு எதிரி அல்லவே. ஆனால் ஹரியை மருமகனாக வைத்து பார்த்த இடத்தில் இப்போது மற்றொருவனை உடனடியாக அமர்த்த முடியவில்லை அவரால். மகள் விருப்பத்தை மீறி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவர் அறிந்த விஷயமே. ஆனாலும் ஆற்றாமைக்காக வெளியே வாய்விட்டு கத்திக்கொண்டிருக்கிறார். ஹரி பேசியதில், ஆமா, நான் பழைய கால பஞ்சாங்கம்தான், என்ன செய்யறது? என்னால உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனா மருமகனா நினைச்சு பார்க்க முடியலையே என்று கூறியவர், ஹரி, உண்மையை சொல்லு, தியா பேசினதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல என்றார் ஹரியின் முகத்தை கூர்ந்து நோக்கியபடி. அலைப்புறும் கண்களை பிரபாகரிடமிருந்து மறைத்தவன் வேறு எங்கோ பார்த்து கொண்டு, இல்ல இல்ல அங்கிள், நிச்சயமா இல்ல. எனக்கு மேடம் சந்தோஷம்தான் முக்கியம். வேற எதை பத்தியும் யோசிக்காம அவங்க மனசுக்கு பிடிச்ச அசோக் சாரை அவங்களுக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க என்று விரைப்பாக பதிலளித்தான் ஹரி. தான் பார்த்து வளர்ந்த ஹரியின் மனம் புரியாதவரா பிரபாகரன்? ஹரியின் மனநிலையை வெளியே காட்டாவிட்டாலும் பிரபாகரனால் அதை உணர முடிந்தது. இதற்கு மேல் தன் மகளிடமோ அல்லது ஹரியிடமோ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர் ஒரு முடிவுக்கு வந்தது போல் முகத்தை தீர்க்கமாக வைத்துக்கொண்டு, சரி, நீதான் நான் அனுப்பின மாப்பிள்ளைன்னு தியாவுக்கு தெரியுமா என்றார் ஹரியை பார்த்து. தெரியாது அங்கிள், அது இனிமே தெரியவும் கூடாது. அப்புறம் முக்கியமா அசோக் சார் பிசினஸ் எடுத்து நடத்துவாருன்னு நம்ப வேண்டாம் என்று அடுத்த பெரிய குண்டை தூக்கி போட்டான் ஹரி. அவன் கூறிய செய்தியில் அதிர்ந்தவர், ஹரி, என்ன சொல்ற? அப்போ பிசினஸை யார் பார்த்துப்பா என்றார் புருவங்கள் நெறிய. பிரபாகரன் முகத்தை அலட்சியமாக பார்த்து, எப்பவும் போல நீங்களும் நானும் தான் என்றவன் பிரபாகரின் முறைப்பை துளியும் கண்டுகொள்ளவில்லை. பிரபாகரை பற்றி அறியாதவனா ஹரி? எப்படியும் ஹரி சற்றே தணிந்து பேசினால் பிரபாகர் எகிரக்கூடும் என்பது அவன் அறிந்த விஷயமே. அதனால் குரலில் சற்றே கடுமை கூட்டிய ஹரி, அங்கிள், அவர் ப்ரொஃபஸர், அவர் எப்படி கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்ப்பார்? அதுவும் இல்லாம அவருக்கு காரக்பூர்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்கு போல. அது அவரோட ட்ரீம். அவருக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது. மேடமும் அவர் கூட தான் இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நாம் பிஸ்னஸ் பற்றி அவங்க 2 பேர்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது தான் நல்லது என்று ஹரி அழுத்தமாக உரைக்கவும், ஹரியின் பதிலில் புருவம் சுருக்கியவர், அப்போ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசுனா வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு ஓ மூலமா என்கிட்ட பேசியிருக்கா, அப்படித்தானே என்றவர் பெருமூச்சை வெளியேற்றியபடியே எழுந்து ஹரியின் முன்னால் வந்தார். ஒரு நொடி அவன் கண்களை ஆழ்ந்து நோக்கியவர் அடுத்த நொடி ஹரியை தன்னோடு அணைத்து, என்ன மன்னிச்சிடு ஹரி, தியா கிட்ட கலந்துக்காம நானா ஒரு முடிவெடுத்து உன்னை போய் அவளை சந்திக்க சொன்னது என்னோட தப்பு தான். ஆனா அவ மனசுல
வேறு யாரோ இருப்பாங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கல. இந்த விஷயம் எனக்கு முன்னவே தெரிஞ்சிருந்தா உன்னை அவளை போய் பார்க்கவே அனுப்பி இருக்க மாட்டேன். ஐ ஃபீல் கில்ட்டி என்று இறுகிய அணைப்பை வழங்கிவிட்டு ஹரியை தன்னிடமிருந்து பிரித்தெடுத்தவர் கரகரத்த குரலுடன், சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, தியாவை நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்லு என்றவர் அத்துடன் அவ்விடம் விட்டு அகன்றார். பிரபாகரன் அவ்வாறு கூறியதில் மெல்லிய புன்னகையை இதழில் தவள விட்டு கொண்டவன் சிந்தியாவிற்கும் அசோக் கிருஷ்ணாவிற்குமான திருமண ஏற்பாட்டை துவங்க ஆயத்தமானான். அடுத்த 1 மாதத்தில் சிந்தியா அசோக் கிருஷ்ணாவின் திருமணமும் ஊரறிய வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரபாகருக்கு அசோக் தன்னுடன் இருந்து தன் தொழிலை எடுத்து நடத்தவில்லை என்றதில் தொழில் ரீதியாக நல்ல மருமகன் இல்லை என்றாலும் சிந்தியாவிற்கு நல்ல கணவனாகவும் எதையும் முகத்துக்கு நேர் பேசும் பண்புள்ளவனாகவும் தெரிந்தான். திருமணமான புதிதில் தானே பிரபாகரிடம் வந்து, மாமா, நானும் சிந்துவும் அடுத்த வாரம் காரக்பூர் கிளம்புறதா இருக்கோம். சிந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐஐடியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம். சிந்துவை உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் நல்லா பார்த்துப்பேன். எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சிந்து சொன்னா நானோ இல்லை உங்கள் பொண்ணோ பிஸ்னஸை எடுத்து நடத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு. சாரி மாமா, என்னால் அது நிச்சயமாக முடியாது. உங்கள் பொண்ணையும் இங்கே விட்டுட்டு என்னால் அங்கே தனியாக இருக்க முடியாது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. கொஞ்ச நாள் போகட்டுமே, அப்புறமா பார்க்கலாம் என்று அசோக்கின் மறைமுகமில்லாத வார்த்தைகள் பிரபாகருக்கு பிடித்துத்தான் இருந்தது. அசோக் சிந்தியாவுடன் காரக்பூர் சென்ற பின் எப்போதும் போல் பிரபாகரனுக்கு தொழில் ரீதியாக உதவியாக இருந்தது ஹரிதான். தெரியாத ஊர், புரியாத பாஷையில் சிந்தியாவிற்குத்தான் ஆரம்பத்தில் விழி பிதுங்கியது. அசோக்கும் வீட்டில் இருக்கும் நேரங்களில் சிந்தியாவை எப்போதும் கைவளைவுக்குள் வைத்திருப்பவன் பகல் நேரங்களில் அலுவலுக்கு சென்றுவிட பகல் பொழுதை கடத்துவது பெரும் பாடாக இருந்தது சிந்தியாவிற்கு. அங்கே சிந்தியாவிற்கு இருந்த ஒரே ஆறுதல் அவள் தோழி தாரிணி. தாரிணியின் சொந்த ஊர் என்னவோ காரக்பூர் தான். படிப்பிற்காகத்தான் சொந்த ஊரை விட்டு அவள் வெளியூர் வந்தது. சிந்தியாவிற்கு சமையல் அவ்வளவாக தெரியாது. சமைக்கிறேன் பேர்வழி என்று அவள் கையை சுட்டுக்கொள்வதும் காய் நறுக்கும் போது விரலை கீறிக்கொள்வதுமாக இருந்ததில் அசோக், நீ எதுவும் செய்ய வேண்டாம், பேசாம போய் அமைதியா உட்காருமா என்று கையெடுத்து கும்பிட்டு சமையல் அறையை விட்டு அனுப்பி வைத்து விடுவான். சமையல் மொத்தமும் அசோக் தான். என்ன செய்வது என்று தெரியாமல் சோஃபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கொண்டிருந்தவளை அலைபேசி ஒலி எழுப்பி கலைக்கவும் அதில் ஒளிர்ந்த தாரிணியின் எண்ணை பார்த்து உற்சாகமாகி அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தாள். என்னம்மா புது பொண்ணு, எப்படி இருக்க? ஏகே சார் எப்படி இருக்காரு? என்ன எங்க ஊர் பிடிச்சிருக்கா என்று தாரிணி வினவவும் பெருமூச்சை வெளியேற்றியபடி, ஆமாம், பெரிய ஊர், நல்லாவே இல்லை, ஊரும் பிடிக்கல பாஷையும் பிடிக்கல, அசோக்குக்காக தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் என்றாள் சிந்தியா சலிப்பாக. ஹே தியா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏகே சார் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாரு என்றாள் தாரிணி தோழியின் கவலை போக்கும் எண்ணத்துடன். அதெல்லாம் அசோக் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எனக்கு தான் வீட்டில் ஒரே போரிங்காக இருக்கு. ஓ, அதுதான் உன்னோட பிரச்சனையா? சரி, உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? பேசாம நான் வேலைக்கு போகிற ஸ்கூலுக்கு நீயும் வந்துடு. அழகான குட்டி குட்டி பசங்களோட நேரம் போகிறதே தெரியாது, ஜாலியாக இருக்கும் என்று தாரிணி கூறவும், ஹே தாரி, என்ன பேசுகிற? ஸ்கூலுக்கா? நாம் படித்த படிப்புக்கும் நீ சொல்கிற வேலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமாம், நீ ஏன் ஸ்கூலுக்கு போகிற? நம்ம படிப்பு சம்மந்தமாக வேறு வேலை கிடைக்கலையா உனக்கு என்று சிந்தியா வினவவும், இல்லை தியா, உனக்கு தான் தெரியுமே எங்கள் மாமாவை பற்றி. எனக்கும் அவருக்கும் இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம் வேற நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. அவர் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுனா போ, இல்லைனா வீட்டிலேயே இருன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறத தான் வீட்டில் இருக்கவங்களும் கேட்க சொல்கிறாங்க. வீட்டில் இருந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இதுவே மேல்னு தோணுச்சு, அதான் சட்டுன்னு வேலைக்கு சேர்ந்துட்டேன் என்ற தாரிணியின் பதில் சிந்தியாவை சிந்திக்க வைத்தது. அத்தியாயம் 5. தாரிணியின் ஆலோசனைப்படி அசோக்கின் சம்மதத்துடன் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தாள் சிந்தியா. நேரம் என்னவோ இறக்கை கட்டி கொண்டுதான் பறந்தது. அதற்கிடையில் சிந்தியாவும் கர்ப்பமானாள். குழந்தையை காரணம் காட்டி சிந்தியா வேலைக்கு செல்வதை நிறுத்தவில்லை. துருவன் என்ற பெயருடன் அழகான ஆண் குழந்தையும் பிறந்துவிட்டது. துருவன் வளர்ந்து இப்போது 2 வருட பாலகனாக இருந்தான். சிந்தியா வேலை செய்யும் பள்ளியிலும் அவளுக்கு நல்ல பெயர் இருந்தது. துருவனை அவளுடனேயே பள்ளிக்கு அழைத்துச் செல்பவள்
பள்ளியில் உள்ள டே கேரிலேயே துருவனையும் விட்டுவிட்டு அவ்வப்போது சென்று பார்த்து கொள்வாள். தனியார் பள்ளியில் வேலை உறக்கம் கெடுத்தாலும் சிந்தியா வேலையை மட்டும் விடவில்லை. அவளது வேலையை பாராட்டி அதிகமான பொறுப்பை அவளது தலையில் சுமத்த எண்ணியது பள்ளி நிர்வாகம். சிந்து, வேண்டாம், நான் சொல்றத கேளுடா. போர் அடிக்குதுன்னு தானே வேலைக்கு போறேன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு தேவையில்லாத பாரத்தை தலையில தூக்கி போட்டுக்கிற என்றான் அசோக் ஆற்றாமையாக. அசோக், நீங்க வேலைக்கு போயிடுறீங்க, வீட்டுல எனக்கு தான் கண்ணை கட்டுது. என்னால் அவங்க கொடுக்குற பொறுப்பை ஏற்று சமாளிக்க முடியும். என்னால் தனியாக துருவனை வச்சுட்டு வீட்டில் இருக்க முடியாது என்றாள் சிந்தியா ஆணித்தனமாக. வேண்டாம் சிந்துமா, எனக்கும் ஆரம்பத்தில் தான் அதிகமாக வேலை இருந்தது. இப்போ அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. நான் கண்டிப்பாக உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ப்ராமிஸ் என்றான் அசோக். நோ வே என்ற சிந்தியா பள்ளி கூறிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அதன் பிறகு உண்மையில் பள்ளி நேரம் முடிந்து இரவு உறங்கும் வரை கூட வேலை அவளை விடவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த அசோக் சிந்தியாவிடம் பேச முடிவெடுத்தான். சிந்துமா என்று கண்ணாடி முன் நின்று தலை சீவி கொண்டிருந்த பெண்ணை கிறக்கமாக பின்னிருந்து அணைத்தான் அசோக். விடுங்க அசோக், சேலையெல்லாம் கசங்க போகுது, என்னால் திரும்ப எல்லாம் மாற்ற முடியாது, எனக்கு வேற நேரமாச்சு என்று விட்டு தன்னை பின்னிருந்து அணைத்த ஆடவனை எரிச்சலுடன் தள்ளிவிட்டாள் சிந்து. அவள் தள்ளியதை பொருட்படுத்தாதவன் மீண்டும் பெண்ணை மென்மையாக அணைத்தபடியே, என்ன சிந்து, இப்பெல்லாம் நாம சரியா பேசிக்கிறது கூட இல்லை. என்னை விட நீதான் ரொம்ப பிஸியா இருக்க. உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா என்று தயக்கத்துடன் சிந்துவை பின்னிருந்து அணைத்தபடியே அவள் முகத்தை கண்ணாடியில் பார்த்து வினவினான் அசோக். அவனது அணைப்பை சற்றே வேகமாக உதறி தள்ளியவள், ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் என்றவளை விட்டு விலகி, சிந்துமா என்று பேச வந்தவன் அவள் அவனை பேசவிடாது அவளே தொடரவும் தலையை சலிப்பாக இடம் வலம் திருப்பியவன் அவ்விடம் விட்டு அகன்றான். சிந்துவின் பேச்சை அலட்சியம் செய்துவிட்டு அசோக் நகரவும் அவன் பின்னோடே வந்தவள், முடியாது அசோக், நான் கண்டிப்பா இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண தான் போறேன் என்று மடிப்பு களையாத காட்டன் புடவையில் கைகளை மார்பின் குறுக்கே கட்டியவாறு ஆசிரியருக்கே உரிய கம்பீரத்துடன் நிமிர்ந்து நின்று முகத்தில் கோபம் கொப்பளிக்க கூறிக்கொண்டிருந்தாள் சிந்து. மனைவியின் பதிலில், சிந்துமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. உன்கிட்ட இருக்க திறமைக்கு நீ அவங்க கொடுக்குற இந்த சம்பளத்துக்கு அந்த ஸ்கூல்ல இப்ப பாக்குற வேலையே ரொம்ப அதிகம். நீ வளர்ந்த விதத்துக்கு எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ என்று சிந்து பள்ளி கொண்டு செல்ல வேண்டிய பையில் அவளுக்கு வேண்டிய மதிய உணவை வைத்தவாறே அலுவலகம் செல்ல ஏதுவான ஃபார்மல் உடையில் நின்று தன்மையாக உரைத்து கொண்டிருந்தான் சிந்துவின் கணவன் அசோக். அசோக், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்னோட டேடி கிட்ட பேசிட்டேன். அவர் என்ன தாராளமாக ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டாரு. ஏற்கனவே நான் படித்தது ஒரு வேலை, இப்போ பார்க்குறது வேற வேலை. இதில் என்ன நம்பி எனக்கு வர்ற ப்ரொமோஷனை நான் எதுக்காக வேண்டான்னு சொல்லணும்? நான் மாட்டேன் என்றவள் பேச்சை அசோக் அசுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்க சிந்துவே மேலும் தொடர்ந்தாள். நீங்கள் இப்படியே பேசிகிட்டே இருங்க. நான் பேசாமல் துருவனை தூக்கிட்டு என் டேட் கிட்ட போக போகிறேன். ச்சே, உங்களை ஏண்டா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை நம்பி எல்லாரையும் விட்டுட்டு உங்க கூட வந்தது என்னோட முட்டாள்தனம் என்று தலையில் அடித்தவளின் பேச்சை அசோக்கின் உரத்த குரல் தடுத்து நிறுத்தியது. சிந்து, எனாஃப், போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ எதுவும் சொல்லிடாத. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். இனிமே இதை பத்தி நான் உன்கிட்ட பேச மாட்டேன், போதுமா? இங்க என் கூட இருக்க பிடிக்கலனா சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க இருக்காத, உன்னோட டேட் கிட்டே போயிடு என்ற அசோக் கண்களில் கோபத்தை தேக்கி சிந்துவை எரிக்கும் பார்வை பார்த்துவிட்டு அங்கே மேஜையில் இருந்த அவனது மனைவி ஆசையாக வாங்கி கொடுத்த அவனது ராயல் என்ஃபீல்டு பைக்கின் ஹெல்மெட்டை கையில் எடுத்தவன் அங்கே அதற்கு மேல் ஒரு நொடி கூட நிற்கவில்லை. யோ, சிக்னல் விழுந்துச்சு போயா, வண்டி எடுக்கிறானா பாரு சார் என்ற திட்டுகளும் பீப் பீப் என்ற வாகனங்களின் அதீத ஒளியிலும் சிந்தை கலைந்தவன் தான் இப்போது நின்றிருப்பது நடு சாலையில் என்றுணர்ந்து அக்கம் பக்கம் இருக்கும் வாகனங்களுக்கு வழிவிட எண்ணி தனது வாகனத்தை வேகமாக உயிர்ப்பித்தான். யாரை பற்றியும் சிந்திக்க நேரமில்லாமல், இல்லை நேரம் இருந்தாலும் நான் எதற்காக சிந்திக்க வேண்டும், நான் என் சொந்த அலுவலுக்கு போயே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாகனங்கள் சர் சர் என்று அதிவிரைவாக அந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. தலையில் ஹெல்மெட் அணிந்து கண்கள் சாலையை வெறித்திருந்தாலும் எண்ணம் முழுவதும் அவன் நாயகியான சிந்தியாவையும்
அவள் காலையில் தன்னிடம் பேசிய வார்த்தைகளையும் சரம் கோர்த்து கொண்டிருந்தது. ச்சே, ஆனா நீ பேசுறது ரொம்ப தப்பு சிந்து. நிஜமா நீ என் கூடவும் துருவன் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை மாசமாச்சு தெரியுமா? ஏதோ நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. அதை சொன்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா துருவனை தூக்கிட்டு உங்க அப்பா கிட்ட போயிடுவேன்னு சொல்லுவ. போயிடுவியா நீ? என்னை விட்டு உன்னால போக முடியுமா? அதான் எனக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. நானும் உன்னை திட்டேன். நானும் நீ உன் அப்பா கிட்டே போயிடுன்னு அப்படி ஹார்ஷா சொல்லியிருக்க கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இப்பவே சாரி கேட்டு பேசிடலாமா என்று சிந்து தன்னிடம் பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் ஒதுக்கி தூர எறிந்து அவளுக்காக வக்காலத்து வாங்கியது அசோக்கின் மனம். கையை அலைபேசிக்கு கொண்டு சென்றவன் பின், இல்ல, நேரா ஸ்கூலுக்கே போயிடலாம். என்னதான் கோபம் இருந்தாலும் என்னை பார்த்த உடனே அவளோட முகத்துல வர்ற செல்ல கோபத்தை இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும் என்று கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தவன், இன்னும் நேரம் இருக்கு. ஸ்கூல்ல போய் நாமளே அவளை பிக்கப் பண்ணிக்கலாம். போகும்போது அவளுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகலாம். இன்னைக்கு அந்த சேலையில ரொம்ப அழகா இருந்த. அதையாவது என்ன உன்கிட்ட சொல்ல விட்டியா? இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற என்று நினைத்து செல்லும் வழியில் சரம் தொடுத்த வாச மல்லிகை பூவையும் வாங்கி பையில் வைத்து கொண்டான் அசோக். காலையில் சிந்தியாவிடமிட்ட சண்டைகள் ஒருபுறம் மனதை வாட்டினாலும் முயன்று அதை ஒதுக்கி ஓரத் தள்ளியவன் தன்னவளை சந்திக்கப் போகும் ஆர்வத்தில் சாலையில் கவனம் பதித்த வேளை, அந்த 4 வழிச்சாலையில் ஒருபுறம் அசோக் சென்று கொண்டிருக்க, மறுபுறமிருந்து சாலையை கடக்க முயன்ற தோல் சுருங்கி கூன் விழுந்த ஒரு வயதான மூதாட்டி அசோக்கின் வாகனத்தின் முன் விழப்போக சட்டென்று சுதாரித்தவன் பிரேக்கை பட்டென்று அழுத்தினான். வேகமாக சென்று கொண்டிருந்த வாகனம் திடீரென்று பிரேக்கை அழுத்தியதில் வழுக்கி கீழே விழுந்து அசோக்கையும் கீழே தள்ளியது. கீழே விழுந்த அசோக்கோ அங்கே சேலை முந்தியை வாய்க்குள் பொத்தி அசோக் விழுந்ததை பார்த்து அதிர்ச்சியோடு நின்றிருந்த மூதாட்டிக்கு தன்னால் ஒன்றுமில்லை என்று எழப்போக, அடுத்த நொடி பின்னிருந்து அதிவேகமாக வந்த லாரி அவனது உடலில் முழுதும் அப்படியே ஏறியிருந்தது. அனைத்தும் கண்மூடி திறக்கும் ஒரு நொடி, ஒரே நொடியில் நடந்து முடிந்திருந்தது. அசோக் அணிந்திருந்த முழுக்கை வெள்ளை சட்டை முழுதும் செந்நிறம் கொண்டு தார் சாலையை செந்நிறமாக்க, தன்னவளுக்கு ஆசையாக அவன் வாங்கிய மல்லிகையும் செங்குருதியில் படிந்து செந்நிறம் கொண்டது. கைகளும் கால்களும் இறுதி நொடிக்காக வெட்டி வெட்டி இழுத்து போராட, இரத்தமும் சதையுமாக லாரியின் சக்கரத்தினுள் சிதைந்து போன உடல் பார்ப்போரை மயக்கம் கொள்ள வைக்கும் நிலையில் கோரமாக காட்சியளித்தது. அன்லாக் செய்யப்படாமல் அவன் தலையை மட்டும் பாதுகாத்து வைத்திருந்த ஹெல்மெட்டினுள் இருந்த அசோக்கின் கண்கள் மெல்ல சுழன்று இறுதியாக நிலை குத்தி நின்றது ஓரிடத்தில். அசோக் என்ற அலறலுடன் கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் சிந்தியா. அவள் அணிந்திருந்த இரவு உடை முழுதும் வியர்வையில் குளித்திருக்க, கண்களிலோ கண்ணீர் பெருகி நிற்காமல் தாரை தாரையாக கன்னத்தில் வழிந்த வண்ணம் இருந்தது. வேகமாக தனக்கு அருகில் இருந்த இடத்தை துளாவி பார்த்து, அசோக், அசோக், என்கிட்ட திரும்ப வந்துடுங்க அசோக், ப்ளீஸ். நீங்க இல்லாம என்னால தனியா இருக்க முடியல. அசோக், ஏன் என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போனீங்க? அசோக், சாரி அசோக், நீங்க என்ன சொன்னாலும் நான் இனிமே கேட்குறேன். ப்ளீஸ் என்கிட்ட திரும்ப வந்துடுங்க. இல்லைனா என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க என்று அந்த இருட்டு அறையில் மீள முடியாத இடம் சென்றுவிட்ட தன்னவனை நினைத்து மருகி அழுகையில் கரைந்து கொண்டிருந்தாள் சிந்து. அத்தியாயம் 6. ஏங்க, சிந்து கிட்ட பேசுனீங்களா? சரி சொன்னாளா? எப்போ வராளாம் என்று தன் கணவனான பிரபாகரனிடம் தங்கள் மகள் சிந்தியாவை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார் உமாவதி. காலை உணவை வாயில் வைக்கப் போனவர் மனைவியின் கேள்வியில் சற்றே முகத்தில் அதிருப்தி தோன்ற அதை வெளிக்காட்டாமல் மனைவியிடம் மறைத்தவர் சிரித்த முகமாக, பேசுறேன் உமா, இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருப்பா. காலையிலே அவளுக்கு பிடிக்காததை பேசி அவளை மூட் அவுட் பண்ண வேண்டாம். எனக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு ஈவினிங் அவளோட நானே பேசிக்கிறேன், சரியா? நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்று தன் பதிலில் கூம்பிய முகமாக காட்சியளித்த மனைவியை தேற்றும் பொருட்டு, ஆமா, எங்க நம்ம வீட்டு கண்ணுக்குட்டியை காணோம்? இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கலையா என்றார் மனைவியின் சிந்தனையை மாற்றும் பொருட்டு. ஆனால் அதற்கு நேர்மாறாக உமாவின் முகமோ வருத்தத்தை விடுத்து கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. என்ன உமா நீ, எதுக்காக இந்த ஆளுக? நான் தான் சிந்துகிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல என்றார் பிரபாகரன். கண்கள் நிறைத்த கண்ணீரை விழிப்படலம் தாண்டி வெளிவராமல் துடைத்தவர், இல்லைங்க, ஏற்கனவே அவ தனிமையில கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா.
இதுல தாயையும் பிள்ளையையும் பிரிச்சு வச்சு அவளுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்குறோமோன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு என்று மனைவி கூறவும், மேஜையில் இருந்த மனைவியின் கையை ஆறுதலாக பற்றியவர், இங்க பாருமா, எல்லாம் நம்ம பொண்ணோட நல்லதுக்கு தான் செய்கிறோம். துருவனை சிந்தியா கிட்ட கொடுத்துட்டோன்னா அவ அடுத்து தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கவே மாட்டா. துருவனை பற்றுதலா வச்சே அவளோட மீதி வாழ்க்கையையும் வாழ பாப்பா. நாம் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அங்க அசோக் கூட வாழ்ந்த வீட்டிலேயே இன்னமும் இருக்கா. இதுல குழந்தையும் அவகிட்ட கொடுத்துட்டா கண்டிப்பா நாம சொல்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. நமக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. அவளோட வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால நீ கொஞ்சம் சும்மா இரு. இன்னைக்கு எப்படியும் ஒரு பதில் தெரிஞ்சிடும். நீ துருவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புற வழிய பாரு. சிந்தியாவே நினைச்சு உடம்ப கெடுத்துக்காத என்ற பிரபாகரன் மனைவிக்கு வேண்டிய பதிலை கொடுத்து அவரை சற்றே தேற்றிவிட்டு காலை உணவையும் முடித்துக்கொண்டு அலுவலகம் புறப்பட்டார். கணவனை இழந்து மகள் வாழ்க்கை தனிமரமாக ஆனதிலிருந்தே சிந்தியாவின் பெற்றோரான பிரபாகரன் மற்றும் உமா மனதளவில் மட்டுமல்லாது உடலளவிலும் நலிந்து போனார்கள். அசோக் மரணத்திற்கு பிறகு சிந்தியா தந்தையுடன் வர மறுத்துவிட்டு அசோக்குடன் வாழ்ந்த வீட்டிலேயே இப்போதும் வாழ்ந்து கொண்டு அதே ஆசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டும் தான் இருக்கின்றாள். பிரபாகரன் எவ்வளவு அழைத்தும் இங்கே வர மறுத்து அசோக்குடன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டே நாட்களை கழித்து கொண்டிருக்கிறாள் சிந்தியா. பளபளக்கும் கருப்பு வண்ண அதிநவீன சொகுசு வாகனத்தில் ஸ்டேரிங் வீலை பிடித்திருந்த முரட்டு விரல்கள் இசைக்கருவியிலிருந்து மெலிதாக கசிந்து கொண்டிருந்த பாடலுக்கேற்ப மெலிதாக தாளமிட்டு கொண்டிருந்தது. பிரசாத், பிரசாத், என்னம்மா? பிரசாத், முதல்ல அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்றத கேளு. அது எதுக்குமா ஆஃப் பண்ணணும்? நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, நான் கேட்குறேன் என்று தாளமிட்டபடியே பேசிய மகனின் பதிலில் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த ஹரிபிரசாத்தின் தாய் சுபத்ரா, நீ சொன்னா கேட்க மாட்ட என்று விட்டு ஒலித்து கொண்டிருந்த பாடலை அவரே அணைத்தார். தாய் பாடலை அணைத்ததும் சற்றே கோபம் மிக உற, என்னம்மா என்று குறைப்பட்ட மகனை பொருட்படுத்தாது, பிரசாத், நான் சொல்றத முதல்ல கேளு. இதோ கொஞ்ச நேரத்துல பேங்க் வரப்போகுது, அதுக்குள்ள நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் என்ற தாயிடம் வலக்கை ஸ்டேரிங் வீலை பிடித்திருக்க இடக்கை கொண்டு கியர் லீவரை தாயை பார்த்து மெல்லிய சிரிப்பை உதிர்த்தபடியே மாற்றியவன், சரி சொல்லுங்க என்று தாய்க்கு கேட்கும் குரலில் கூறியவன், புதுசா என்ன சொல்ல போறீங்க என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் மெல்லமாக உரைத்தான். மகனின் இரு பதில்களும் தாயை சென்றடைய, ஆமா பிரசாத், நான் எப்பவும் சொல்றதுதான். ஒரு அம்மாவா எனக்கு இதை விட வேற என்ன முக்கியமா வேலை இருக்க போகுது என்று தன் போனை கையில் எடுத்து அதை உயிர்ப்பித்தார். நேத்து ஒரு பொண்ணோட பயோடேட்டா வந்தது. பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா மாநிறத்துல மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கா. உனக்கு கூட பொருத்தமா இருப்பா. உனக்கேத்த மாதிரி படிப்பு கூட படிச்சிருக்கா. தொழிலையும் உனக்கு உதவியா இருப்பான், பாரேன் என்று ஒரு நவ நாகரீக யுவதியின் புகைப்படத்தை மகனுக்கு காண்பித்தார். தாயின் பதிலில், அம்மா, நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே ஒரு மகாலட்சுமி இருக்காங்களே உங்க ரூபத்துல, இதுக்கு இன்னொரு மகாலட்சுமி என்ற மகனின் பதிலில் முகம் சுணங்கினார் சுபத்ரா. தாயின் முகம் வாடியதில், அம்மா என்னாச்சு என்று அவர் புறங்கையை மெல்ல பற்றினான். தாயின் கலங்கிய விழிகளில் இருந்து ஒரு சொட்டு நீர் அவன் கையில் பட்டு தெறிக்க வாகனத்தை ஓரமாக நிறுத்தினான் ஹரிபிரசாத். என்ன மகாலட்சுமின்னு சொல்லாத பிரசாத், உண்மையிலேயே நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்ற தாயின் பதிலில், அம்மா என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன பொறுத்தளவுல நீங்க மகாலட்சுமி தான் என்றான் சுபத்ராவின் கலங்கிய விழிகளை துடைத்தபடியே. சுபத்ராவின் கணவன் வங்கியில் நல்ல பொறுப்பிலிருந்து வந்தவர். திடீரென்று ஒரு நாள் ராஜதுரை உடல் நலக்குறைவால் மரணித்துவிட தனது 5 வயது மகன் ஹரிபிரசாத்துடன் தனிமையில் நின்றார் சுபத்ரா. ராஜதுரையின் நண்பன், அதாவது சிந்தியாவின் தந்தை பிரபாகரன் தான் அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த வங்கி வேலையை சுபத்ராவுக்கு வாங்கி கொடுத்தது. சிறு வயது மகனை கையில் வைத்துக்கொண்டு உற்றார் உறவினர் பேச்சுக்கும் ஊராரின் ஏச்சுக்கும் அஞ்சி இந்த உலகத்தில் வாழும் பொல்லாத காமுகர்களின் பார்வையிலிருந்து தப்பித்து தனி ஆளாக நின்று மகனை படிக்க வைத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் சுபத்ரா. இப்போது மகன் தனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை இவ்வுலகில் பறித்த பின்னும் வங்கி வேலைக்கு செல்வதை இன்னமும் நிறுத்தவில்லை சுபத்ரா. சிறு வயதில் தந்தையை இழந்த பிறகு தன்னை வளர்க்க தாய் படும் பாட்டை அனுதினமும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றான் பிரசாத்.
அவன் கூற மாட்டானா தன் தாய் மகாலட்சுமி தான் என்று? மகனிடமிருந்து வந்த கண்டிப்பில் கண்ணீரை உள்ளிழுத்தவர், இல்ல பிரசாத், நான் அழல. உனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? முன்னதான் எப்ப பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்ச. இப்போதான் நீ நினைச்ச மாதிரி உனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிட்டியே. பின்ன என்ன பிரசாத், கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்? இதோ பாரு, இந்த போட்டோ பாரு, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா என்று மீண்டும் தன்னிலையிலேயே வந்து நின்றார். அவர் உயர்த்தி காட்டிய புகைப்படத்தை லேசாக பார்த்தவன் பின் தாயிடம் எளிதாக புன்னகைத்தபடியே வாகனத்தை உயிர்ப்பித்தான். என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? பொண்ணு பிடிக்கலையா? சரி, அந்த பொண்ணை விடு, இந்த பொண்ணை பாரு, சித்தா டாக்டரா, என் கூட வேலை பார்க்குறாளே சாரதா, அவதான் சொன்னா. எவ்வளோ கலர் பாத்தியா? பாரு, புடவை கட்டி அச்சு அசல் அப்படியே மெழுகு பொம்மை மாதிரி இல்லை என்று புன்னகை முகமாக அலைபேசியை திருப்பி மகனிடம் காண்பித்தவரை ஈ என்று பற்கள் தெரியும்படி தாயின் புறம் திரும்பியவன் இல்ல எனவும் தாயின் முகம் நொடியில் சுணங்கியது. தாயை கண்டுகொள்ளாமல் வாகனத்தை நிறுத்தியவன், அம்மா, பேங்க் வந்தாச்சு, உங்களுக்கு நேரமாகல என்று கைக்கடிகாரத்தை பார்த்து அலட்சியமாக வினவியவனை, பிரசாத், உன்ன எனக்கு சாயங்காலம் ஒரு முடிவு சொல்ற, இல்ல அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த மகாலட்சுமியோ இல்ல மெழுகு பொம்மையோ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்ன நானே முடிவு பண்ணிடுவேன் பார்த்துக்கோ என்ற சுபத்ரா ஒரு கல்யாண மிரட்டலை மகனுக்கு விடுத்துவிட்டு உடைமைகளை எடுத்துக்கொண்டு வாகனத்தை விட்டு இறங்கினார். தாயின் பதிலில் மெலிதாக முகம் புன்னகை பூசிக்கொள்ள தாயை அனுப்பி வைத்துவிட்டு அவன் அலைபேசியில் பதிந்து வைத்திருந்த அவன் கப்கேக்கின் புகைப்படத்தை கண்களால் ஆசையாக வருடினான் ஹரிபிரசாத். அத்தியாயம் 7. பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள கேன்டீனில் தனது கைப்பை மற்றும் புத்தகத்துடன் அமர்ந்திருந்த சிந்தியா அவள் கையில் வைத்திருந்த அலைபேசி திரையில் ஒளிர்ந்து கொண்டிருந்த அவளது 4 வயது மகன் துருவனின் புகைப்படத்தை கண்கள் நிறைத்த கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் அங்கு வந்த அவளுடன் பணிபுரியும் தோழி தாரிணியின் வருகையில் கண்களை படபடவென அடித்து கண்ணீரை உள்ளிழுத்தவள் மௌனம் காத்தாள். அவள் அருகில் வந்த தாரிணி தோழியின் முகம் பார்த்து, ஏ சிந்து, அழுகிறியா? என்னாச்சு? போன்ல என்ன என்று சிந்தியாவின் கையில் இருந்த அலைபேசியை வாங்கி பார்க்க அதில் தெரிந்த துருவனின் படத்தில் பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு, என்ன சிந்து, துருவன் கூட பேசினியா? என்ன சொன்னா என்ற தாரிணி சிந்தியாவின் அருகில் அமர்ந்து கொள்ள தாரிணியின் கேள்விக்கு தலையை இடம் வள மாட்டி இல்லை என்று மறுப்பு தெரிவித்தாள் சிந்தியா. சிந்தியாவின் பதிலில், பேசலையா? பின் எதுக்கு அலற? அப்பா பேசினாங்களா எனவும் அதற்கும் இல்லை என்று தலையாடியது. பின் என்ன, சொன்னாதானே தெரியும் என்ற தாரிணி சிந்தியாவின் நாடி பிடித்து தன்னை பார்க்கச் செய்தாள். கண்களில் கண்ணீரோடு, நேற்று நைட்டு திரும்பவும் அசோக் அசோக் என்றவள் விம்மலுடன் நிறுத்த, என்ன திரும்பவும் அதே கனவா என்று தாரிணி கேட்டவுடன் விழிப்படலம் உடைத்து கண்ணீர் கன்னம் தீண்டியது சிந்துவுக்கு. இங்கே பாரு சிந்து, முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியவான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஏகே சார் இறந்து முழுசா 2 வருஷம் முடிய போகுது. ஆனாலும் நீ கொஞ்சம் கூட அதிலிருந்து வெளியே வரவே இல்லை என்ற தாரிணி சிந்துவின் அழுத முகம் பார்த்து, அட்லீஸ்ட் உன்னோட அப்பா அம்மா கூடவாவது போயிருக்கலாமே. அவங்க கூட தான் துருவனும் இருக்கான். அவங்க கூட இருந்தாலாவது உனக்கும் இதெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் என்ற தோழியை பார்த்து, என்ன தாரி புரியாம பேசுற? ஊருக்கு போறது எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா அங்க போய் அவங்க கூட இருக்கிறதா எனக்கும் ஆசை. அங்க போனா என் அசோக் உருவத்துல இருக்க என் துருவன் அங்க இருப்பான். அவனை பார்த்தாலாவது அசோக் என் பக்கத்திலேயே இருக்க மாதிரி இருக்கும். அவன் கூடவே இருந்தா போதும், எனக்கு அசோக் ஞாபகம் கொஞ்சம் இல்லாம இருக்கும். ஆனாலும் என் உயிரோடு கலந்த உறவை என்னால என் உயிர் உள்ளவரை மறக்க முடியுமா சொல்லு? ஆனா அங்க போனாலே அப்பா முதல்ல ஆஃபீஸ் வான்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. என்னால எப்படி இன்னொருத்தனை அசோக் இடத்துல வச்சு பார்க்க முடியும்? அது சாத்தியமே இல்லை. அப்பா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா வாயை திறந்தாலே இதே பேச்சு தான், எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம். இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு துருவனையும் கூட அவங்க கிட்ட விட்டுட்டு தான் நான் இங்கே வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் அடிக்கடி பேசினா துருவன் எனக்காக ஏங்குவானோ என்னவோன்னு தான் அவன் கூட சரியாக பேசுறது கூட இல்லை தெரியுமா? துருவனை என் கூட இங்கே அனுப்பவும் அப்பா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ண சொல்ற என்று சிந்தியா முகம் மூடி மெல்லிய அழுகையில் கரைந்தாள்.
சிந்தியாவை நெருங்கி தோழியின் தலையை அவள் தோளில் சாய்த்து கொண்ட தாரிணி, தியா அழாத, பாரு எல்லாரும் பார்க்குறாங்க என்று மெல்லமாக அவள் அழுகையை குறைத்தவள் பின், தியா உனக்கு இப்போ என்ன வயசாகுது சொல்லு என்றவள் பின் அவளே 30 இருக்குமா? நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்த என்னோட போல்டான ஃப்ரெண்டு தியா இல்லை, நீ சிந்துவா மாறினதுலேருந்து ரொம்ப கோழையாயிட்ட. தியா உங்கள் அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அவங்களுக்கு உன்னோட இந்த நிலைமை எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காம அவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணத்தை விடு, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் நீ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கலாமே. உனக்கும் புது இடம், புது வேலை, அனுபவம், வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் இல்லையா? ஏகே சார் கூட வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா உன்னோட மனசு கொஞ்சம் மாறும்ல. துருவனுக்கும் நீ மட்டும்தான் இருக்க. அவனை இப்படியே எத்தனை நாளைக்கு தான் அவனோட தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு நீ இங்கே தனியாக இருக்க போற? அவனுக்கும் இப்போ 3 வயசாகுது. அவனுக்கும் அம்மா வேண்டாமா என்று சிந்தியாவின் அருகில் அமர்ந்தபடி தன் தோழியை பற்றி நன்கு அறிந்த தாரிணி அவள் மனம் நோகாதபடி மென்மையாக எடுத்துரைத்தாள். எப்படியும் தியாவின் தந்தை கூறுவது போல் மற்றொரு திருமணத்திற்கு இப்போதைக்கு தியா சம்மதிக்க மாட்டாள் என்பது அவள் அறிந்த ஒன்று. தன் தோழிக்கு மற்றொரு நல்ல வாழ்வு அமைவதில் தியாவின் பெற்றோருக்கு அடுத்த ஆவலாக இருப்பவள் தாரிணி. ஆனால் தியாவின் அசோக்கு மீதான காதலை அருகிருந்து பார்த்திருப்பவளும் தாரிணிதான். மறுமணத்திற்கு அவ்வளவு சுலபமாக தியா ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் திருமண பேச்சை விடுத்து பிசினஸை காரணம் காட்டி தியாவை அவள் ஊருக்கு அனுப்பி வைக்க தன்னால் முடிந்த அளவு பேசிக்கொண்டிருக்கிறாள் தாரிணி. இத்துடன் எத்தனையோ முறை இது பற்றி தாரிணி கூறியதுதான். சிந்தியாவின் மனம்தான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. துருவனை தன்னிடம் வைத்து பார்த்து கொள்ள முடியாத தன் இயலாமையை நினைத்து இன்றளவும் வருத்தம் கொண்டுள்ளாள். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்றுதான் தெரியவில்லை. என் மகன் என்னிடம்தான் இருப்பான் என்று தந்தையிடம் சண்டையிட்டு அழைத்து வர தெரியாமல் இல்லை. ஆனால் அதை செய்யத்தான் மனம் ஏனோ ஒத்துழைக்க மறுக்கிறது. யோசித்து கொண்டிருக்கும் போதே அவளது அலைபேசி ஒலி எழுப்பி சிந்தியாவை நடப்புக்கு கொண்டு வந்தது. அதில் ஒளிர்ந்த தந்தையின் எண்ணை பார்த்தவள் தாரிணியை பார்த்தாள். தாரிணியும் அழைப்பது சிந்தியாவின் தந்தை என்பதை உணர்ந்து, எடுத்து பேசுதியா என்று ஊக்கவும் அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தவள், அப்பா என்றாள். தியா என்னம்மா, ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சா எனவும், இல்லப்பா இதோ தாரி கூட இருக்கேன், இனிமேதான் போகணும் என்றாள் சுரத்தே இல்லாமல். மகள் நறுக்காக பேசியதிலிருந்தே அவளது மனநிலையை புரிந்தவர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். தியா நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? என்ன முடிவெடுத்திருக்க என்றவர் பேச்சை நிறுத்தி பின் வேகமாக, இல்லம்மா உன்னோட கல்யாணத்தை பற்றி நான் பேச வரல. அது எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கட்டும். நீ முதல்ல வீட்டுக்கு வாடா, வந்து நம்ம பிஸ்னஸ் பொறுப்பை ஏற்றுக்கோ. இப்போதைக்கு எனக்கு அது போதும். எப்போ இங்கே வர்ற என்றார் பிரபாகரன் ஆவலை குரலில் தேக்கி. அப்பா நான் சொன்னதுதான். இப்போதைக்கு கல்யாண பேச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்வீங்க, ஆனால் நாங்கள் வந்ததும் திரும்ப ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்களும் அம்மாவும் கல்யாண பேச்சை எடுக்காமல் இருப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நான் நாளைக்கே கிளம்பி வந்து நம்ம பிஸ்னஸை கையில் எடுத்துக்கிறேன். இல்லைனா நான் இப்படியே இங்கேயே இருந்துட்டு போகிறேன். துருவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துடுங்க, அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் என்ற சிந்தியாவின் பதிலில் அலைபேசிக்கு மறுபுறம் இருந்த பிரபாகரின் சந்தோஷம் சிந்தியாவின் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் தனக்கு எதிரே இருந்த தாரிணியின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியதைக் கண்டாள் சிந்தியா. பின்னே இதே கேள்வியை எண்ணிலடங்கா முறை கேட்டுள்ளார் பிரபாகரன். அவர் கேள்விக்கு பதிலளிக்காமல், அப்பா வேற ஏதாவது இருக்கா? சரி நான் வச்சிடுறேன் என்று பட்டும் படாமலும் பதிலளிப்பவள் இன்று வெளிப்படையாக பேசியதில் தாரிணிக்கு மகிழ்ச்சிதான். அங்கு பிரபாகரனுக்கோ மகள் இங்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டதில் கண்களில் கண்ணீர் மின்ன தன் எதிரே அமர்ந்திருந்த ஹரியை ஒரு பார்வை பார்த்தவர், சரிம்மா நானும் அம்மாவும் கல்யாணத்தை பற்றி உன்கிட்ட எதுவும் பேச மாட்டோம், ப்ராமிஸ். நீங்க வந்தா எங்களுக்கு அதுவே போதும் என்று பிரபாகரன் சந்தோஷ மனநிலையுடன் அழைப்பை துண்டித்தார். இங்கு தாரிணியோ சந்தோஷ மிகுதியில் தோழியை இறுக அணைத்து கொண்டாள். சுபத்ராவிடம் விடை பெற்று நேராக ஹரிபிரசாத் வந்த இடம் என்னவோ பிரபாகரின் அலுவலகம். ஹரி பிரபாகரின் அறையில் நுழைந்தவுடன், என்ன ஹரி, கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறியாமே, என்ன மனசுல யாரையாவது நினைச்சு வச்சிருக்கியா? சொல்லுப்பா, யாரா இருந்தாலும் நான் அவங்க வீட்டில் போய் பேசுறேன் என்ற பிரபாகருக்கு, பேங்க் முன்னாடி இறக்கி விட்டுட்டு நான் இங்கே வர்றதுக்குள்ள அங்கேருந்து அம்மா அவங்க கிட்ட பேசிட்டாங்களா என்று பெருமூச்சை வெளியேற்றினான் ஹரி என்ற ஹரிபிரசாத். ஏன், அதனால என்ன?
நீ எதுக்கு சுபத்ராவை இப்படி அலக்கழிக்கிற? ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற என்றார் மீண்டும் அதே கேள்வியில். அதை விடுங்க அங்கிள், மேடம் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொல்றாங்க என்றான் ஹரி அவர் பேச்சை திசை திருப்பியவாறு. அவ என்னத்த புதுசா சொல்லிட போறா? கல்யாண பேச்சு எடுத்தாலே போனை வச்சிடுறா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல என்றார் பிரபாகரன் பெருமூச்சை வெளியேற்றியபடி. பிரபாகரின் பேச்சில், அங்கிள், முதல்ல கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசுறத நிறுத்துங்க. அவங்க மறக்க நினைக்கிறத நீங்களே கல்யாணத்தை பத்தி பேசுறது மூலமா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க. முதல்ல அவங்க வந்து பிசினஸ் பொறுப்பை ஏத்துக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசை மாற்ற முயற்சி பண்ணலாம். இப்போ மேடம் கிட்ட பேசுங்க, கல்யாணத்தை பத்தி இல்ல, இங்க வர்றதை பத்தி மட்டும் என்று ஹரியின் கூற்றிற்கிணங்கத்தான் பிரபாகரன் சிந்தியாவிற்கு அழைத்து பேசியது. சிந்தியாவிடம் பேசிவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்து ஹரியிடம் வந்தவர், ஹரி, தியா இங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டா, நாளைக்கே வர்றாளாம். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றபடி ஹரியை இறுக அணைத்து கொண்டார். பிரபாகரனின் அணைப்பில் நெகிழ்ந்து, பாத்தீங்களா அங்கிள், உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. தியா மேடம் கிட்ட நீங்க நினைச்சது நடக்கணும்னா அவங்க வெளியில போனாதான் முடியும். முரண்டு பிடிச்சா அவங்க அதுக்கும் மேல முரண்டு பிடிப்பாங்க. இப்ப சந்தோஷமா என்றவன், சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று விட்டு ஹரி நகரப்போக ஹரியை அங்கிருந்து நகல விடாமல், ஹரி, நீ இன்னும் தியாவை மனசில் நினைச்சிட்டு இருக்கியா என்ற பிரபாகரின் பேச்சில் ஹரியின் கால்கள் அடுத்த எட்டை எடுத்து வைக்காமல் அப்படியே நின்றது. பேண்ட் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி பிரபாகரின் புறம் திரும்பியவன் கண்களை சுருக்கி பார்க்க, ஹரி, உண்மையை சொல்லு, தியாவை மனசில் நினைச்சுக்கிட்டு தானே உங்க அம்மா பார்க்குற பொண்ணெல்லாம் வேணான்னு சொல்ற? நீ இன்னும் தியாவை மறக்கல தானே என்றார் பிரபாகரன் ஹரியின் முகத்தை நேராக பார்த்து. பிரபாகரின் முகத்தை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்துவிட்டு வாய்விட்டு உறக்க சிரித்தவன் பின் சிரிப்பை நிறுத்தி, என்ன அங்கிள் இப்படி கேட்குறீங்க? நான் எதுக்கு அவங்கள மறக்கணும் என்றான் அழுத்தமாக. பின் அவனே தொடர்ந்தவனாக, ஆமா, அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு தான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன் என்று ஹரியை புரியாத பார்வை பார்த்தார் பிரபாகரன். அவரது புரியாத பாவனையில், என்ன அங்கிள் புரியலையா? ஆமாம், நான் தியா மேடமை இன்னும் விரும்புகிறேன். அவங்க இடத்துல வேற யாரையும் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதான் அம்மா கிட்ட கல்யாணத்தை பற்றி எதுவும் சொல்லலை. அசோக் சார் மேடம் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மேடமை மறக்க முயற்சி பண்ணினேன். ஆனால் மறக்க முடியலை. கடவுளாக பார்த்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அதை நழுவ விடுறதுக்கு நான் முட்டாள் இல்லை. அதுக்காக மேடம் வாழ்க்கை இப்படி ஆனது எனக்கு சந்தோஷமா இருக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியல. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது என் கப் கேக் கூடத்தான் என்று ஆணித்தனமாக உரைத்த ஹரியை கண்கள் கலங்க ஆற தழுவிக்கொண்டார் பிரபாகரன். பிரபாகரின் தோலை ஆறுதலாக நீவியபடியே, ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் அங்கிள். நான் சொல்லாமலேயே நான் மேடமை விரும்புகிறேன்னு தெரிஞ்சு என்னை உங்கள் மருமகனாக்கிக்க மேடம் கூட பேச என்ன அனுப்புனீங்க. ஆனால் இப்போ என்னை விட்டுட்டு ஊர் பூரா மாப்பிள்ளை தேடுறீங்களே, எதுக்கு? அங்கிள், நான் இப்போவும் அதே உங்கள் ஹரிபிரசாத் தான். எதுவும் மாறப்போகிறதும் இல்லை என்று அழுத்தமாக உரைத்தான் ஹரி. தன் மகளுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பும் பிரபாகரனுக்கு தனக்கு மிகவும் பிடித்தமான ஹரியை போல் ஒரு மருமகன் கிடைத்தால் வேண்டாமென்றா கூறுவார்? ஆனால் கணவனை இழந்து கையில் பாலகனோடு நிற்கும் தன் மகளை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று அவரால் எப்படி ஹரியிடம் கேட்க முடியும்? அதற்கு அவரது மனசாட்சியும் இடம் தரவில்லை. ஆனால் ஹரி அவன் மனதில் இருப்பதை போட்டு உடைத்து விட்டான். ஹரி, வேண்டாம்பா, நான் உனக்கு வேற நல்ல பொண்ணா என்று பிரபாகரன் முடிக்கும் முன், அங்கிள் ப்ளீஸ், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். இனிமே நான் சொல்கிறத கேளுங்க. மேடமை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் அவங்க கிட்ட கல்யாணத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்றவன் அந்த அறையை விட்டு வாசலை நோக்கி பின்னோக்கி நடந்தான். முன்னே நின்றிருந்த பிரபாகரனை பார்த்து, நாளைக்கு நானே மேடமை பிக்கப் பண்ண ஏர்போர்ட் போகிறேன் என்று விட்டு சந்தோஷ மனநிலையுடன் அவ்விடம் விட்டு நகர்ந்தான் ஹரி. அத்தியாயம் 8. கண்ணாடி தடுப்புக்கு பின் வானத்தில் இருந்து கொட்டும் பூஞ்சாரலாக நீர்த்திவிளைகள் பாறை போன்று இறுகிய உடலில் பட்டு கரை சேர்ந்து கொண்டிருக்க, பளிங்கு சுவற்றில் கைகளை ஊன்றி அதில் சுகமாக கண்களை மூடி நனைந்து கொண்டிருந்தான் ஹரிபிரசாத். கண்களுக்குள் சிந்தியாவின் சிறுவயது பிம்பம். தந்தையை இழந்த ஹரிபிரசாத் அவன் தாயுடன் உதவிக்காக பிரபாகரன் வீடு வந்த சமயம் சுபத்ரா ஹரியை வீட்டில் இருக்குமாறு கூறிவிட்டு
கணவன் வேலையை தனக்கு தரக்கோரி பிரபாகருடன் வெளியே சென்றிருந்தார். அந்த பெரிய வீட்டின் வாசலில் சின்னஞ்சிறு பாலகனாக தலையை தூணில் சாய்த்தபடி வானத்திலிருந்து சொட்டும் தூய மழை நீரை கண்களிலிருந்து கண்ணீராக வழிந்து கன்னம் தீண்டி வழியும் உவர் நீரோடு வெறித்தபடி அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் ஹரி. அமர்ந்திருந்த ஹரியின் நாடியை பிடித்து பிஞ்சு விரல்கள் பக்கவாடாக மேற்புறமாக மென்மையாக உயர்த்த ஹரியின் கண்கள் கண்ணீரில் நனைந்திருப்பதால் மிக மங்களாகவே தெரிந்தது ஒரு சிறிய உருவம். புறங்கை கொண்டு அவன் கண்ணீர் துடைத்தவன் கண்டது அங்கே வெள்ளை வண்ணத்தில் இளமஞ்சள் நிற பூக்கள் ஆங்காங்கு தெரிக்கப்பட்டது போல் இருந்த உடையில் கண்களில் கருணை சிந்த குட்டி தேவதையாக நின்றிருந்த சிந்தியாவைத்தான். ஹரியின் கண்களில் கண்ணீரை கண்டவுடன், அச்சோ, என்னாச்சு, ஏன் அலறீங்க? அப்பா உங்களையும் ஸ்கூல் போக சொல்றாங்களா என்று வினவியபடியே அருகில் அமர்ந்தது 3 வயது நிரம்பிய சிந்தியாதான். அன்றுதான் சிந்தியாவை பள்ளியில் சேர்த்தனர் பிரபாகரன் உமா தம்பதிகள். நான் ஸ்கூல் போக மாட்டேன் என்று அடம் பிடித்து அழுது கொண்டிருந்த சிந்தியாவை வம்படியாக இழுத்து கொண்டு போய் தான் பள்ளியில் சேர்த்துள்ளனர். நாளை முதல் தொடர்ச்சியாக பள்ளி செல்ல வேண்டும் என்பதை சிந்தியாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பின்னே அவள் பள்ளி சென்று விட்டால் யார் அவள் ரியோவை பார்த்து கொள்வது? சிந்தியாவின் கேள்விக்கு ஹரி பதிலளிக்காமல் இருக்கவும் கண்களை உருட்டி, உங்க பேர் என்ன? நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? ஏன் அலறீங்க என்றாள் சிந்தியா மீண்டும் மழலை மொழியில். அவன் போட்டிருந்த சட்டை காலரை உயர்த்தி கண்களை அழுந்த துடைத்தவன் அழுகையினூடே, என் பேர் ஹரிபிரசாத் என்றான். ஓ அப்படியா, நல்லா இருக்கு. என் பேர் சிந்தியா, நான் உங்களை ஹரினே கூப்பிடுறேன் என்றாள் சிந்தியா. பின் ஏன் அலறீங்க? அப்பா உங்களையும் ஸ்கூல் போக சொல்றாங்களா என்றாள் தன் நிலையிலேயே. அவங்களுக்கு அவங்கவங்க பிரச்சனை தான் பெருசு என்பது போல் அந்த சிறு வயதிலேயே அதன் பிரச்சனையிலேயே மீண்டும் வந்து நின்றாள் சிந்தியா. எனக்கு அப்பா இல்லை, அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்க, இனிமே வரமாட்டாங்களாம். அம்மா தான் சொன்னாங்க. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என்னையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இனிமே யார் பார்த்துப்பா என்றபடி கண்ணீர் உகுத்தான் ஹரி. அந்த சிறு வயதில் அவளுக்கு ஹரி கூறியது என்ன புரிந்ததோ? அச்சோ அப்படியா, நீ அழாத, இனிமே நான் பார்த்துக்கிறேன் உன்ன, சரியா என்றவள் அவன் பதிலை எதிர்பாராது வீட்டினுள் ஓடிச் சென்று கையை பின்னே ஒளித்தபடி அவனிடம் மீண்டும் திரும்பி வந்தவள், ஹரி, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு பாப்போம் எனவும் கண்களை துடைத்தபடி, என்னது என்றான் ஹரி. டொன்டொடைன் என்றபடி கையில் வைத்திருந்த சாக்லேட் கப் கேக்கை அவன் புறம் நீட்டினாள் சிந்தியா. கப் கேக்கையும் சிந்தியாவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தவனிடம், என்ன பார்க்குற? நான் அழுதா எங்க அம்மா எனக்கு கப் கேக் தான் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நீ அலறதானே, அதான் இந்தா எடுத்துக்கோ, சூப்பரா இருக்கும் என்றாள் கண்களை சிமிட்டியபடி. கேக்கை வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனை, ஹரி, நீ இப்போ வாங்கலைன்னா நானே சாப்பிட்டுருவேன் என்றபடி அவன் கையில் கேக்கை திணித்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து, ரியோ என்று வீட்டினுள் நோக்கி அழைத்தாள் சிந்தியா. வீட்டினுள்ளிருந்து பொசு பொசுவென்று வெள்ளை வண்ணத்தில் பொம்மேறிய நாய்க்குட்டி ஒன்று சிந்தியாவை நோக்கி ஓடி வரவும் ரியோவை கண்டவுடன் பயத்தில் ஹரி எழுந்து கொள்ள, சிந்தியாவோ ரியோவை மடியில் தூக்கி வைத்து கொண்டாள். ஹரி எழுந்தவுடன், என்னாச்சு ஹரி, பயப்படாத, ரியோ எதுவும் செய்ய மாட்டான், சமத்து பையன் என்று சிந்தியா கூறவும் மெல்லமாக அருகில் அமர்ந்து ரியோவின் நெற்றியை தடவி கொடுத்தான் ஹரி. ஏனோ சிந்தியாவின் அறிமுகம் தந்தையை இழந்து தவிக்கும் அந்த ஹரிக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவளது பேச்சு செயல் அனைத்தும் அவனை சிறிதளவேனும் அவனுடைய துயரிலிருந்து மீட்டது என்றே கூறலாம். மறுநாள் பள்ளிக்கு செல்ல அடம் பிடித்தவாறே பள்ளி சீருடையில் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் சிந்தியா. சுபத்ரா ஹரியின் கையை பிடித்தவாறே, சரிங்கண்ணா, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை எனக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ரொம்ப நன்றிண்ணா, நாங்கள் வரோம் என்று பிரபாகரிடம் கூறிக்கொண்டிருந்தார் சுபத்ரா. ஹரியை அவன் தாயுடன் கையில் பெட்டியுடன் பார்க்கவும் படிகளிலிருந்து இறங்கி ஓடோடி வந்த சிந்தியா, ஹரி, எங்க போற? ஸ்கூல் போகலையா நீ? வா போகலாம் என்றாள் அவன் கைப்பிடித்து தன் புறம் இழுத்து. அருகில் இருந்த சுபத்ராவோ தியாவிடம் அமர்ந்து, தியா குட்டி, ஹரியை இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கலமா? நீங்க சமத்தா ஸ்கூல் போங்க, ஹரி நாளைக்கு வருவான் என்ன என்று கூறவும், மாட்டேன்,
நான் தான் ஹரியை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்பா, இன்னைக்கே இப்பவே ஹரி என் கூட ஸ்கூல் வந்தாதான் நானும் ஸ்கூல் போவேன், இல்லைனா நானும் ஸ்கூல் போக மாட்டேன் என்றபடி சோஃபாவில் அமர்ந்தாள் சிந்தியா. பிரபாகரனோ, ஆமாம்மா, எனக்கு கூட தோணலை பார்த்தியா. இங்கே எங்கள் கூட இருக்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிற. ஹரியவாவது தியா படிக்கிற ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவனோட படிப்பு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மறுக்காம சரின்னு சொல்லுமா என்று சுபத்ராவிடம் வேண்டுதலாக வினவவும், தியாவும் எழுந்து வந்து சுபத்ராவின் கையை பிடித்துக்கொண்டு ஆவலாக முகம் பார்த்தாள். அந்த சிறு குழந்தையின் தவிப்பை அப்போதைக்கு போக்க நினைத்து சரி என்று கூறினாலும் தன் மகனின் பொறுப்பை பிரபாகரன் தலையில் திணிக்க விரும்பவில்லை சுபத்ரா. அதனால் சரி என்றுரைத்தாலும் பள்ளி கட்டணத்தை அரும்பாடுபட்டாவது தானே முழுவதுமாக கட்ட நினைப்பார். சுபத்ராவிடமிருந்த அனுமதி கிடைத்ததும் அன்றே ஹரிபிரசாத் சிந்தியா படிக்கும் பள்ளியில் சேர்க்கப்பட்டான். பள்ளி நேரம் போக மீதி நேரம் அவன் கழிக்கும் இடம் என்னவோ சிந்தியாவுடன் தான். சிந்தியா வளர்ந்து பெரிய மனுஷி ஆன பிறகே சற்றே ஹரியை விட்டு ஒதுங்கி இருந்தாள். அடுத்து மேற்படிப்பு வேலை என இருவரும் தங்கள் வேலையில் பிஸியாகிவிட ஹரியும் பிரபாகருடன் ஒட்டி கொண்டான். கப்கேக், நீ என்கிட்ட திரும்பி வந்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. சின்ன வயசுல என்னோட கண்ணீரை துடைக்க எப்போ உன்னோட பிஞ்சு கைகள் உதவுச்சோ அதிலிருந்தே உன் மேல எனக்கு இனம் புரியா மரியாதை. அது கொஞ்சம் கொஞ்சமா என்னையும் அறியாம காதலா மாறிடுச்சு. அன்னைக்கு உன்னை பார்த்து என்னோட காதலை சொல்ல எவ்வளோ ஆர்வமா வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ வேற ஒருத்தரை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவரை தான் விரும்புறேன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பவே மூச்சு முட்டி செத்துற மாட்டேனோன்னு இருந்தது. ஆனா என்ன பண்றது, உனக்கு அசோக்கத்தானே பிடிச்சிருக்கு. உன்னோட ஆசைய நீ நேரா உங்க அப்பா கிட்டேயே சொல்லியிருக்கலாம். ஆனா நீ என்ன நம்பி நான் உனக்கு உதவுவேன்னு நம்பி என்கிட்ட சொல்ற. என் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? உன்னோட ஆசையை நிறைவேற்ற இக்கட்டான சூழ்நிலையில அன்னைக்கு நீ என்னை தள்ளிட்ட. அதான் என்னோட காதலைய மனசுக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டு உனக்காக அங்கிள் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் நீ அசோக் சாரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை பத்தின கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள புதைச்சிக்கிட்டேன். எப்போ அசோக் சாரை இழந்து நீ தனிமரமா நின்னியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கானவ, எனக்காக பிறந்தவ. இனி உன்னை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்று குளிர் நீர் உடலின் வெம்மையை போக்க ஷவரின் அடியில் நின்றிருந்தவன் ஷவரை நிறுத்தினான். முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு கண்ணாடி முன்பு முகத்தை காட்டியபடி வந்து நின்றான் ஹரி. மெல்ல மெல்ல கண்ணாடியில் அவன் முகம் மறைந்து பற்கள் தெரிய அழகாக புன்னகைத்தபடி குறும்பு பார்வையோடு ஹரியை பார்த்து கொண்டு சிந்தியா தோன்றினாள் ஹரியின் கண்களுக்கு மட்டும். இத்தனை நேரம் கப்கேக் என்று கொஞ்சம் மொழி பேசி தன்னவளிடம் பேசிக்கொண்டிருந்த ஹரி இப்போது சற்றே பதட்டத்துடன் மேடம் என்று ஓரடி பின்னே நகர்ந்தான். இதுதான் ஹரி. சிந்தியா இல்லாத நேரத்தில் கப்கேக் என்று அவளை உருகி உருகி காதலிப்பவன் அவள் தன் முன் தோன்றினால் போதும், அப்படியே மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல் மடங்கி விடுவான். காரணம் சிந்தியாவின் நிதானமான பேச்சும் பார்வையும் யாரையும் எதிர்கொள்ளும் நிமிர்வான தைரியமும் தான் சற்றே அவனை தயக்கம் கொள்ள வைக்கும். ஒருமுறை இளங்கலை படிப்பை முடித்துவிட்டு பிரபாகரின் கட்டாயத்திற்கிணங்க அவர்கள் நிறுவனத்திற்கு வருகை தந்திருந்தாள் சிந்தியா. அப்போது ஹரிபிரசாத்தும் பிரபாகரிடம்தான் வேலையில் இருந்தான். சிந்தியாவின் பொறுப்பை பிரபாகரன் ஹரியின் தலையில் கட்டிவிட தியாவுடன் தான் அந்நாளை கழித்தான் ஹரிபிரசாத். மேம், இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் நேற்று தான் சார் சில புது நிறுவனங்களுக்கு சைன் பண்ணாரு, பார்க்குறீங்களா? அப்புறம் இன்னொரு வேர் ஹவுஸ் வாங்க போகிறோம். இடமெல்லாம் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு மேம். நம்மக்கிட்ட இருக்க டிரான்ஸ்போர்ட் கூட பத்தாம தான் இருக்குது, அதையும் இன்னும் கொஞ்சம் வாங்குற பிளான் இருக்குது என்று ஹரி கம்பெனி நிலவரங்களை விவரித்து கொண்டிருக்க ஹரி கூறுவதை ஒருவித சலிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தவள், ஹரி போரிங்காக இருக்குது, கேன்டீன் போலாமா, எனக்கு பசிக்குது என்று வயிற்றை தடவியபடி சிந்தியா கூறவும் வந்த சிறு சிரிப்பை வெளிவராமல் மறைத்தவன், எஸ் மேடம், வாங்க போலாம் என்று விட்டு அலுவலக அறையிலிருந்து வெளியே சிந்தியாவை அழைத்து வந்தான் ஹரி. செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொரு துறைகளையும் ஹரி விளக்கிக் கொண்டே வர அதை கேட்டும் கேட்காதது போல் கவனித்து கொண்டே வந்த தியா தொழிலாளர்கள் கூறும் வணக்கத்தை ஒருவித மென்மையான தலையசைப்புடன் ஏற்றவள் கேன்டீன் வந்ததும் அங்கு போடப்பட்டிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். எதிரே தன் முகம் பார்த்தபடி பவ்யமாக நின்றிருந்த ஹரியை, ஹரி ப்ளீஸ், எதுக்கு இவ்வளோ மரியாதை, உட்காருங்களே என்றவள் பேச்சை கேட்காமல் அவள் மிகவும் விரும்பும் கேப்பச்சீனோ பானத்தை அவள் கூறும் முன் அவளுக்கு முன் கொண்டு வந்து வைத்திருந்தான் ஹரி.
மெல்லிய சிரிப்பை உதிர்த்துவிட்டு அருந்த துவங்கினாள் தியா. அப்போது அங்கே மெல்லிய சலசலப்பு நிலவவும், மேடம், நான் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வர்றேன், நீங்க குடிங்க என்று விட்டு ஹரி சலசலப்பு வந்த திசை நோக்கி நடந்தான். என்னடி, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை விட்டுட்டு வேற எவங்கூடோ சுத்திட்டு இருக்க, என்ன கொழுப்பா என்று ஒரு ஆடவன் பெண்ணின் முன் நின்று கத்திக்கொண்டிருக்க, முகத்தில் அருவருப்பை பிரதிபலித்தவாறு அவனுக்கு முன் நின்று கொண்டிருந்தாள் ஒரு பெண். சுற்றிலும் அவர்கள் சண்டையை வேடிக்கை பார்த்தவாறு கூட்டம் நின்று கொண்டிருக்க, கூட்டத்தை விலக்கி முன்னே வந்தான் ஹரி. ஹரி பிரச்சனை என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்க, அந்த முரட்டு ஆடவனோ அந்த பெண்ணை பற்றி நாராச வார்த்தைகள் பேசி அப்பெண்ணை அளவைத்துக் கொண்டிருந்தான். சில நொடிகளில் அங்கு வந்த சிந்தியா அழுது கொண்டிருந்த அப்பெண்ணின் தோளில் கை வைத்து தன் புறம் திருப்பி அப்பெண்ணின் கண்ணை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்துவிட்டு முன்னே நின்று கத்திக்கொண்டிருந்த முரட்டு ஆடவனை கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி ஏறிட்டாள். தியாவை கண்டவுடன் கூட்டம் சற்றே அமைதியடைந்து பின் மீண்டும் சலசலத்தது. அப்பெண்ணின் கைப்பிடித்து கூட்டத்திலிருந்து விலக முயன்றாள் தியா. அந்த ஆடவனோ, என்ன மேடம், இது எங்க பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், அவள் எதுக்கு கூட்டிட்டு போறீங்க என்றவன் கத்திக்கொண்டிருக்க, தியா யாரையும் சட்டை செய்யாமல் அப்பெண்ணின் கைப்பிடித்து முன்னேற, அந்த முரடனோ விரைந்து வந்து அப்பெண்ணின் கையை அழுத்தமாக பற்றினான். அதில் நடை தடைபட அந்த ஆடவனுக்கு முன்னே திரும்பி அவனை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் அவன் சுதாரிக்கும் முன் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்திருந்தாள் சிந்தியா. அந்த முரடன் சுதாரித்து செயல்படும் முன் அப்பெண்ணின் கையை இன்னும் பிடித்திருந்த ஆடவனின் மறுகன்னத்தில் அடுத்த அடி அழுத்தமாக விழுந்தது. ஏய் என்றவன் பேசும் முன், சி, அசிங்கமா இல்ல, ஆள் நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, அறிவில்ல, அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாள், அப்புறம் எதுக்கு அவளை தொல்லப்படுற என்று தியா வினவவும், ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கை நீட்டி அடிப்ப, இந்த கம்பெனி ஓனர்னா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிப்பியா, இது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, இதுல நீ எதுக்கு தலையிடுற, அவ என்ன பிடிக்கலன்னு உன்கிட்ட சொன்னாளா என்று ஒருமையில் விழித்து மல்லுக்கு நிற்கவும், டேய், யாரை பார்த்து நீ வா போன்னு பேசுற, அவங்க நீ வேலை பார்க்குற கம்பெனி சிஇஓ ஆக போறவங்க, பார்த்து பேசு என்று ஹரி எகிரவும், ஹரி விடுங்க, இனிமே அவன் இங்க வேலை பார்த்தாதானே என்று ஹரியை அர்த்தமாக பார்த்துவிட்டு, சாருக்கு புரியல, புரிய வச்சிடுவோம் என்று விட்டு அவன் முன் மார்பின் குறுக்கே கைகட்டி நின்றவள், சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த பொண்ணு மனசுல நீ இல்ல, அவ வேற யாரையோ மனசார விரும்புறா என்றவள் அப்பெண்ணின் புறம் லேசாக கண்களை மட்டும் அசைக்க, அப்பெண்ணின் தலையோ ஆம் என்பது போல் மேலும் கீழும் ஆடியது. ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா அவ சாகிற வரைக்கும் அவனை மறக்க மாட்டா. அவ வேற ஒருத்தனை விரும்புறது தெரிஞ்சும் அவளை கட்டாயப்படுத்துறியே, அசிங்கமா இல்ல, நீ இவ்வளோ தூரம் கேட்டும் அவள் அழுகிறான்னா அவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னு அர்த்தம். நோன்னா அதோட அர்த்தம் நோ மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அந்த பொண்ணுக்கு யாரால என்ன பிரச்சனை வந்தாலும் போலீஸ் ஒன்னை தான் தேடி வரும், ஜாக்கிரதை என்று சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தவள், ஹரி லெட்ஸ் கோ என்று விட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். தியா நிறுவனம் வந்து சென்று 1 வாரமாகியும் அவளை பற்றிய பேச்சுக்கள் தொழிலாளர்கள் மத்தியில் குறைந்தபாடில்லை. சிந்தியாவின் நிமிர்வான பேச்சும், தனக்கு இது வேண்டும் வேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமாக பேசும் குணமும், அது பார்ப்போருக்கு வேண்டுமானால் பிடிவாதமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் தனக்கு இது வேண்டும் வேண்டாம் என்று யாரையும் மனதில் நிறுத்தாமல் தனக்கு தோன்றியதை நடைமுறைப்படுத்தவே ஒரு தைரியம் வேண்டுமே, அது தியாவிடம் அதிகமாகவே இருக்கும். சிறு வயது முதல் கூடவே இருந்து பார்த்து கொண்டு வரும் ஹரிக்கு சிந்தியாவின் ஒவ்வொரு செயலும் அவள் மேல் உள்ள காதலைத்தான் கூட்டியது. அத்தியாயம் 9. ஹரி, அம்மா எப்போ வருவாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் என்று ஹரிபிரசாத்தின் கையில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு அவனது சட்டை காலரை பிடித்து கசக்கியபடி மழலை மொழியில் பேசிக்கொண்டிருந்தான் துருவன். இதோ இப்போ வந்துடுவாங்கடா செல்லம், அம்மா வந்ததும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நாம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம், சரியா, இன்னும் கொஞ்ச நேரம் என்று தன் கையில் அமர்ந்திருந்த அசோக்கின் மறு உருவமான துருவனுக்கு பதிலளித்தான் ஹரி. ஆம், சிந்தியாவை ஏர்போர்ட்டில் இருந்து அழைத்து வரவே ஹரியும் துருவனும் காத்திருக்கின்றனர். அடுத்த சில வினாடிகளில் ஏர்போர்ட் வாயிலிலிருந்து ட்ராலியை தள்ளிக்கொண்டு இளம்பச்சை வண்ண காட்டன் புடவையில் துருவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தபடி வேக நடையிட்டு வந்தாள் சிந்தியா. வெல்கம் மேம் என்ற ஹரியின் வரவேற்பை பொருட்படுத்தாமல் துருவனை ஹரியிடமிருந்து வாங்கியவள் துருவனை இறுக கட்டிக்கொண்டு அவன் முகமெங்கும் முத்தமலை பொழிந்தாள். தாயின் அனைத்து முத்தங்களையும் வாங்கி கொண்டு
சிந்தியாவின் கையில் கோழி குஞ்சென அடங்கிய துருவன், அம்மா திரும்ப எப்போ போகணும் என்றது அந்த தாய்க்காக ஏங்கிய கன்று. மகனின் கண்களிலும் மழலை மொழியிலும் தெரிந்த ஏக்கம் புரிந்த தியா, இல்லடா தங்கம், இனிமே அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் எப்பவும் இருப்பேன் என்றபடி கண்கள் கலங்க துருவனை இறுக கட்டிக்கொண்டாள் தன்னோடு. ப்ராமிஸ் என்று துருவன் அவன் குட்டி கை நீட்டி வினவவும், ப்ராமிஸ் என்றபடி அவன் கைகளில் தன் கையை மெல்லமாக தட்டினாள். இத்தனை நாட்கள் பிரிந்திருந்த தாய்க்கு ஏங்கும் துருவனும் மகனை கைக்குள் பொத்தி பாதுகாக்க முடியாத தன் இயலாமையை நினைத்து வருந்தி கண்ணீர் சிந்தியவாறு துருவனை கட்டிக்கொண்டு நின்றிருந்த சிந்தியாவையும் பார்க்கும் ஹரிக்கு அந்த தாய்க்கும் மகனுக்கும் இடையில் அவர்களை பாதுகாக்கும் காவலனாக அவர்களுடன் இணைய வேண்டும் என்ற பேராவல் எழுந்தது. துருவனை கட்டிக்கொண்டு அழுகையில் கரைந்து கொண்டிருந்தவள் அப்போதுதான் ஹரியை கவனித்தாள். கண்களை வேகமாக துடைத்தபடி, சாரி ஹரி, உங்களை கவனிக்கல, போகலாமா எனவும் தலையை மட்டும் மெல்லமாக உருட்டினான் ஹரி. ஹரி கொண்டு வந்த வாகனத்தில் பின்புறம் துருவனுடன் சிந்தியா அமர்ந்து கொள்ள ஹரி வாகனத்தை கிளப்பினான். வாகனம் அதன் இடத்தை விட்டு நகர்ந்ததும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்று துருவன் தியாவின் மடியில் அமர்ந்தபடி ஆர்ப்பாட்டம் செய்யவும், ஹரி, காரை ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் நிறுத்துங்களே என்றாள் தியா. ஓகே மேம் என்ற ஹரியும் துருவனுக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து அழைத்து வந்தான். ஹரி மற்றும் துருவனுடன் பிரபாகரன் வீடு வந்த சிந்தியாவிற்கு பெரும் வரவேற்பு அவள் தாய் தந்தையிடமிருந்து கொடுக்கப்பட்டது. மகளின் இத்தகைய நிலை மனதை பிசைந்தாலும் பெற்றோர்கள் இருவரும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மறுநாள் காலை பிரபாகரன் எதுவும் கூறாமலே இளஞ்சிவப்பு நிற காட்டன் புடவையில் மாடியிலிருந்து அலுவலகத்துக்கு செல்ல தயாராக வந்தாள் சிந்தியா. மகளின் மாற்றத்தை கண்ட பிரபாகருக்கு மிக்க மகிழ்ச்சி. தியா, நான் ஹரிக்கிட்ட சொல்லிடுறேன், அவன் அங்கே உனக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவான், சரியா என்றவர் ஹரிக்கு அழைத்து, ஹரி, தியா ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கா, அவளுக்கு தேவையான உதவியை கொஞ்சம் செஞ்சு கொடு எனவும், என்ன அங்கிள், இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணுமா, நான் பார்த்துக்கிறேன் என்றான் அவன் அலுவலக அறையில் இருந்து கொண்டே. அப்புறம் ஹரி, உங்கள் கல்யாண விஷயம் என்று இழுக்கவும், அங்கிள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அங்கிள், நேரம் வர்றது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கத்தான் வேணும் என்றான் ஹரிபிரசாத். சரிப்பா ஹரி, எங்களை ரொம்ப நாள் காக்க வைக்காத என்ற பிரபாகரிடம் சரி என்றதோடு முடித்து கொண்டான். அலுவலகம் வந்த சிந்தியாவுக்கு ஹரி நிர்வாகம் இப்போது இருக்கும் நிலை அனைத்தையும் தெளிவாக விளக்கினான். தியா அனைத்தையும் உன்னிப்பாக கவனிக்கும் விதமும் அவளது தெளிவான கேள்விகளும் சந்தேகங்களும் ஹரிக்கு சிந்தியாவை மிகவும் புதிதாக காட்டியது. காலம் ஒருவரை எத்தனை அழகாக மாற்றிவிடுகிறது என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை ஹரியால். சிந்தியா நிறுவன பொறுப்பை ஏற்றதிலிருந்தே பிரபாகரன் தேவைப்படும் போது மட்டும் அலுவலகம் செல்ல வேண்டிய நிலை உருவானது. இதைத்தானே அவரும் எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது கிட்டியதில் பிரபாகருக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன ஒரே ஒரு குறை, இன்னும் ஹரி திருமணம் பற்றி தியாவிடம் பேசவில்லை. பிரபாகரன் நான் பேசுகிறேன் என்று முன்வந்தாலும் ஹரி அதற்கு அனுமதிப்பதில்லை. இதற்கிடையில்தான் தொழில் ரீதியில் ஒரு கூட்டத்திற்கு ஹரியுடன் சிந்தியா செல்ல வேண்டிய சூழல் உருவானது. கூட்டம் முடிந்த அனைவரும் கையில் தட்டை ஏந்தியபடி உணவுண்டு கொண்டிருக்க சிந்தியாவும் ஹரியும் ஒருபுறம் பேருக்கு உணவை குறித்து கொண்டிருந்தனர். அப்போது பிரபாகரின் வயதை ஒத்த ஒருவர் சிந்தியாவின் அருகில் வந்தார். மேலும் சில தொழில் சம்பந்தமான பேச்சுக்களை பேசியவர் இறுதியாக வந்து நின்றதென்னவோ அவளது கல்யாணம் பற்றி. சிந்தியா, அடுத்து எப்போ கல்யாணம்? மாப்பிள்ளை பார்த்தாச்சா? இல்ல இதோ உன் பக்கத்துல நிக்கிறாரே ஹரிபிரசாத், அவர்தான் மாப்பிள்ளையா எனவும் புரியாத பார்வை பார்த்தவளிடம், இல்ல ஏன் சொல்ல வர்றேன்னா, உன்னோட முதல் கல்யாணத்தப்பவே உன்னை மருமகளா ஏத்துக்க நம்ம தொழில் வட்டத்துல ஏகப்பட்ட மவுசு. ஆனா பிரபாகரன் ஹரிதான் என்னோட மாப்பிள்ளைன்னு முடிவா சொல்லிட்டாரு. ஆனா விதி யார விட்டது, அது ஓ வாழ்க்கையிலையும் விளையாடிருச்சு. என்னமோ நடந்தது நடந்து போச்சு, இனி நடக்கிறது நல்லாதவே நடக்கட்டும், நான் வர்றேம்மா. வந்தவர் அவராகவே பேசிவிட்டு சென்றுவிட ஹரிக்கோ என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. பேசிக்கொண்டிருப்பவரை நிறுத்தவும் முடியவில்லை. சிந்தியாவின் பார்வையையும் சமாளிக்க முடியவில்லை. கையறு நிலைதான். தியாவின் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் ஹரி தலைகவிழ்ந்து நிற்க, ஹரி, அவர் சொல்றது உண்மையா என்றால் குரல் பிசராமல். தியாவின் கேள்வியில் அது மேம் என்ற ஹரியின் குரல் உள்ளே சென்றது. ஹரி, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க என்றாள் கண்டிப்புடன். பெருமூச்சை வெளியேற்றியவன், சாரி மேம்
என்று மேற்கொண்டு ஏதோ கூற வந்தவனை கை நீட்டி தடுத்தவள், ஹரியின் தயக்கத்திலேயே அவர் கூறியது அனைத்தும் உண்மை என்பதை உணர்ந்து கொண்ட சிந்தியா, போகலாம் என்ற சொல்லோடு அவர்கள் வந்த வாகனத்தை நோக்கி நடந்தாள். வாகனத்தின் முன்னிருக்கையில் அமர்ந்தவள் மறந்தும் ஹரியின் புறம் திரும்பவில்லை. தியாவின் மனதை ஹரியாலும் படிக்க முடியவில்லை. ஒருவர் மனதில் உள்ள எண்ணங்களை படிக்க முயன்றால்தான் அங்கு பிரச்சனைகளுக்கே இடமில்லையே. தியா என்ன நினைக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தவன், மேம் உங்ககிட்ட என்று ஆரம்பிக்கவும், அப்போ அப்பா எனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை நீங்க தானா? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நான் அசோக்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்பா எனக்கு பார்த்த மாப்பிள்ளை யாருன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க என்றாள் தியா அவன் புறம் பார்வையை திருப்பாமலேயே. ஏனென்றால் நான் உன்னை அத்தனை தூரம் காதலிக்கிறேன். நான் காதலித்த பெண்ணுடைய காதலை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் பின் நான் எதற்கு? அதனால்தான் என் காதலை தீயிலிட்ட மெழுகாக கரைத்து விட்டேன் என்று கூறவா முடியும்? மௌனம் காத்தான் ஹரி. அத்தியாயம் 10. வாகனத்தை சிந்தியாவின் வீட்டு வாயிலில் நிறுத்திய ஹரி தியா இறங்கிக் கொள்ளவும் அங்கிருந்து கிளம்ப நினைத்தான். ஆனால் பிரபாகரின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. ஹரி மற்றும் தியா வீடு வந்து சேருவதற்குள் விழாவில் ராமமூர்த்தி சிந்தியாவிடம் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் அவர் காதுக்கு வந்துவிட்டது. இனியும் சிந்தியாவின் திருமண பேச்சை தள்ளிப்போட விரும்பவில்லை பிரபாகரன். அதனாலேயே இருவரின் வரவிற்காக காத்திருந்தார் அவர். ஹரி தியாவை இறக்கிவிட்டு கிளம்பும் வேளை வாசலில் நின்று ஹரி என்று குரல் கொடுத்தார் பிரபாகரன். பிரபாகரன் அழைப்பதை உணர்ந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு ஹரி வீட்டுக்குள் நுழைய சிந்தியா வேகமாக மாடிப்படி ஏறினாள் அவள் அறை நோக்கி. தியா, கொஞ்சம் உன்கிட்ட பேசணும், இங்கே வாமா என்று பிரபாகரன் கூறவும் தந்தையின் கூற்றிற்கிணங்க யோசனையுடனேயே சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். ஹரியும் வீட்டினுள் வர ஹரியையும் அமரச் செய்தவர் தானும் அமர்ந்து கொண்டார். பிரபாகருக்கு அருகில் உமாவதியும் வந்து நிற்க தொண்டையை செருமியவாறே பேச ஆரம்பித்தார் பிரபாகரன். தியா, இன்னைக்கு பார்ட்டியில ராமமூர்த்தி உன்கிட்ட பேசினாராமே எனவும் தந்தையின் காதுக்கு விஷயம் போன செய்தி புரிந்து, ஆமாப்பா, அதனால என்ன என்றாள் சிந்தியா தெளிவாக. தியா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? எதை பத்தி கேட்குறீங்கப்பா? தியா, உன்னோட கல்யாணத்தை பத்தி, அதாவது உனக்கும் ஹரிக்குமான கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்க? இருக்கையிலிருந்து எழுந்தவள், அப்பா, என்னோட கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இங்க வந்து பிசினஸை பார்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ எதுக்கு திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க என்றாள் சிந்தியா கோபமாக. ஆமாம்மா, சொன்னேன். அப்படி சொன்னாதானே நீ வீட்டுக்கு வர ஒத்துப்ப, அதான் சொன்னேன். தியா, உனக்காக இப்போ நாங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளை ஹரிதான். இப்போ மட்டும் இல்லை, முன்ன உனக்காக பார்த்த மாப்பிள்ளையும் ஹரிதான் என்று பிரபாகரன் கூறவும், தெரியும் என்று மட்டும் உரைத்துவிட்டு அமைதி காத்தாள் பெண். பிரபாகரே தொடர்ந்தார். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி தனியாக இருக்க போற? நானும் அம்மாவும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உன்னையும் துருவனையும் பார்த்துப்போம். எங்கள் காலத்துக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா? ப்ளீஸ் தியா, உனக்காக வேண்டாம், எங்களுக்காக ஹரிய கல்யாணம் பண்ண ஒத்துக்கோ என்று கெஞ்சலில் இறங்கினார் பிரபாகரன். அப்பா, என்ன பேசுறீங்க? என்னை எதுக்காக யாரும் பார்த்துக்கணும்? எனக்கு என்னையும் பார்த்துக்க தெரியும், என்னோட பையனையும் பார்த்துக்க தெரியும். ஹரி எதுக்காக என்ன ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்? அவருக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இது என்னோட லைஃப், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று உறுதியாக உரைத்துவிட்டு அவ்விடம் விட்டு நகரப்போனாள் தியா. தியாவின் பதிலில் சற்றே எரிச்சலுற்றவர், தியா, ஹரி உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். அவன் உன்னை விரும்புகிறாம்மா என்று பிரபாகரன் உரைக்கவும், வாட் என்றபடி புருவம் சுருக்கி புரியாத பார்வை பார்த்தாள் தந்தையையும் ஹரியையும். அதற்குள் ஹரி, அங்கிள் கொஞ்சம் பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன் என்றவன், மேம் ப்ளீஸ் உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றான் சிந்தியாவிடம். ஹரி கூறியதும் பிரபாகர் உமாவதியை அழைத்து கொண்டு வீட்டினுள் சென்றுவிட சிந்தியா வீட்டின் வாயிலை நோக்கி வேகமாக நடந்தாள். அவள் கால்கள் நின்ற இடம் என்னவோ அவர்களது வீட்டின் லான். தியாவை பின்தொடர்ந்து சென்ற ஹரியும் லானை அடைந்தான். மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு தியா ஹரியின் முகம் பார்க்க, மேம், அன்னைக்கு சார் என்ன அவரோட மாப்பிள்ளையாக தான் உங்களை பார்க்க அனுப்புனாங்க. ஆனால் நீங்கள் எப்போ அசோக் சாரை விரும்புகிறேன்னு சொன்னீங்களோ அதுக்கப்புறம் நான் தான் உங்கள் அப்பா உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியும்? அதான் அன்னைக்கு நீங்கள் கேட்டப்போ நான் தெரியாதுன்னு சொன்னேன் என்றவனிடம்,
ஹரி, அதை விடுங்க. இப்போ அப்பா சொன்ன மாதிரி ஆர் யூ இன் லவ் வித் மீ என்று புருவம் சுருக்கி கேள்வியாக தியா வினவவும் சிந்தியாவின் கண்களை நேராக பார்த்தபடியே தலையை மேலும் கீழும் ஆட்டி, எஸ், ஐ எம் டீப்லி இன் லவ் வித் யூ, நான் உங்களை மனசார விரும்புகிறேன் என்றவனை எரிக்கும் பார்வை பார்த்தாள் சிந்தியா. தியாவின் பார்வையை சட்டை செய்யாதவன், நீங்கள் என்னை எப்படி முறைச்சாலும் சரி, நான் சொல்ல வந்தது இன்னைக்கு சொல்லாமல் போக போகிறதில்ல. சின்ன வயசில் அப்பாவை இழந்து வந்த எனக்கு ஆறுதலாக இருந்தது உங்களோட மழலை வார்த்தைகள். அதுக்கப்புறம் என்னோட படிப்புக்கு அஸ்திவாரம் போட்டது நீங்கள். உங்கள் கூட சின்ன குழந்தையில இருந்து பெரிய மனுஷி வர, ஏன் இப்போ வர உங்களோட சுக துக்கங்கள் எல்லாத்துலேயும் உங்கள் கூடவே தான் இருக்கேன். இனிமேலும் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அன்னைக்கு அங்கிள் உங்களை வந்து பார்க்க சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா என்னோட காதலை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனால் நீங்கள் அசோக் சாரை தான் விரும்புகிறேன்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க. நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதான் என்னோட காதலை எனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உங்களோட மட்டும்தான். எத்தனை வருஷம் வேணும்னாலும் உங்கள் மனசு மாறும் வரை என்னால் காத்திருக்க முடியும் என்று தன் காதலை எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி எளிமையாக கூறி முடித்து பதிலுக்காக சிந்தியாவின் முகம் பார்த்தான் ஹரிபிரசாத். அத்தியாயம் 11. அந்த பிரம்மாண்டமான மணமேடை முழுதும் வண்ண விளக்குகளாலும் வாச மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு நண்பர்கள் உறவினர்கள் புடைசூழ மணமகனாக பட்டு வேஷ்டி சட்டையில் மணமேடையை அலங்கரித்திருந்தான் ஹரிபிரசாத். முகூர்த்த நேரம் நெருங்கவும் மயில் கழுத்து வண்ண பட்டுடுத்தி தேவதையென அலங்கரிக்கப்பட்ட மணமகள் பொடிநடையாக மேடையை நெருங்க மணமகளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சிரித்த முகமாக மேடையை நெருங்கினாள் சிந்தியா. மணமேடையில் அமர்ந்திருந்த ஹரிக்கோ விரிந்த புன்னகையாக அங்கு தனக்கு மனைவியாக போகும் பெண்ணை அழைத்து கொண்டு வரும் தியாவின் மேல் கண்கள் படிந்தது. தன் தாய் கூறிய இரு பெண்களில் முதலில் கூறிய மாநிறத்து மகாலட்சுமியுடனேயே திருமணம் முடிவானது ஹரிக்கு. மணமேடையில் மணப்பெண் அமர அனைவரது ஆசீர்வாதத்துடனும் தனக்கு அருகில் அமர்ந்திருக்கும் பெண்ணை மனதார தன்னில் பாதியாக ஏற்றுக்கொண்டான் ஹரிபிரசாத். அன்று தன் காதலை சிந்தியாவிடம் கூறிய பின்பு அவள் கூறிய பதில் அவன் கண்முன் விரிந்தது. அன்று ஹரி சிந்தியாவை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறிவிட்டு சிந்தியாவின் பதிலுக்காக அவள் முகம் பார்க்கவும் ஹரியை அழைத்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள் சிந்தியா. ஹரியும் அவளை பின்தொடர்ந்தான். சிந்தியா ஹரியை அழைத்துச் சென்ற இடம் என்னவோ அவளது அறை. சிந்தியா அறைக்குள் சென்றுவிட வாசலிலேயே தயங்கி நின்ற ஹரியை, பரவாயில்ல ஹரி, உள்ள வாங்க என்று அழைத்துவிட்டு அறைக்குள் சென்றாள். அறைக்குள் சென்ற சிந்தியா நிர்மலான முகத்துடன், ஹரி, உங்களுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, ஏன் என்னை பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு நான் அசோக்குன்னு ஒருத்தரை காதலிச்சேன். அப்புறம் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் தெரியும். ஆனால் எங்கள் காதல், எங்களுக்குள்ளே இருந்த புரிதல், விருப்பு வெறுப்பு, இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. நான் அசோக்கை எவ்வளோ காதலிச்சேன் தெரியுமா? இன்னமும் காதலிக்கிறேன் என்றவள் சிந்தனையோ முன்னோக்கி சென்றது. கண்களிலோ ஒருவித காதல் மின்ன பேச ஆரம்பித்தாள். அவர் கிளாஸுக்கு வரும்போது கையில் வெறும் சாக்பீஸ் மட்டும்தான் கொண்டு வருவார் தெரியுமா? கையில் கிளாஸ் எடுக்க சின்னதாக ஒரு நோட்ஸ் கூட வச்சிருக்க மாட்டார். அவ்வளோ பெர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். அவரோட கிளாஸை எந்த பொண்ணு மிஸ் பண்ண மாட்டா. அவர் கிளாஸ் எடுக்கிற விதம் புரியுதான்னு கேட்கும்போது அப்பப்போ அவரோட புருவங்கள் ஏறி இறங்கும் அழகு. பொதுவாக பொண்ணுங்களை பார்த்து கிளாஸ் எடுக்க மாட்டார். அப்படியே எப்போவாவது பார்க்கும்போது அந்த ஒரு செகண்ட் அப்படியே பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவர் கிராஸ் பண்ணும்போது அவரோட பெர்ஃப்யூம் ஸ்மெல், இதெல்லாம் இப்போ நினச்சாலும் எனக்கு புல்லரிக்குது பாரு என்று அவள் கைகளை உயர்த்தி காண்பித்தாள் ஹரியிடம், கண்களில் ஆர்வம் மின்ன. பொண்ணுங்க எல்லாருக்கும் அவர் மேலே பயங்கர க்ரஷ். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் என்னோட அசோக், எனக்கு மட்டுமே சொந்தம்னு தோணுச்சு. எனக்குள்ள எப்படி அப்படி ஒரு எண்ணம் வந்ததோ உடனே அவர் அந்த காலேஜ் வந்து சேர்ந்த ஒரே வாரத்தில் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு போகும்போது எனக்கு பிடிச்ச அசோக மரத்தடியில் அவர்கிட்ட என்னோட காதலை சொல்லிட்டேன் என்றவள் கண்களில் காதல் பொங்க ஹரியிடம் திரும்பி, அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்றவள் கேள்வியாக நிறுத்த, ஹரிக்கோ இத்தனை வருடங்களில் தான் பார்த்திராத கோலத்தில் நின்றிருந்த சிந்தியாவின் மனதில் உள்ள அசோக் மீதான காதலில் கலங்கியபடி நின்றிருந்த ஹரி இல்லை என்பது போல் தலையை இடம் வளமாட்டினான். என்ன 2 செகண்ட்ஸ் அவரோட புருவங்கள் நிறைய பார்த்தார். அப்புறம் அவர் கையில் இருந்த புக்கை என் கையில் கொடுத்து, இந்த புக்கை நாளைக்கு படிச்சுட்டு வா, பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு என்றவள் மெலிதாக நகைத்தபடியே,
அந்த புக் மொத்தம் 1768 பக்கம். அதை எப்படி ஒரே நாளில் படிக்க முடியும் என்று விட்டு புக்கை என் கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. நான் தான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்னேன். அப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த புக்கோடு அவரை போய் பார்த்தேன். என்ன படிச்சிட்டியான்னு கேட்டார். நானும் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டார். நாம் படித்தாதானே பதில் சொல்ல முடியும். நான் தான் படிக்கலையே. நானும் பதில் சொல்லாமல் அமைதியாக நின்னேன். திரும்ப அதே புக்கை என் கையில் கொடுத்து படிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. அவர் கேள்வி கேட்குறதும் நான் பதில் தெரியாமல் முழிக்கிறதும் அப்புறம் திரும்ப என் கையில் புக்கை கொடுத்து அனுப்பி விடுறதுமா அடுத்த ஒரு வாரம் போச்சு. அதுக்கும் மேலே என்னால் முடியல. அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் என்னோட காதலுக்கு சம்மதம் சொல்ல வச்சேன். அப்போவும் அவர் சொன்ன பதில், சிந்து நீ வசதியாக வளர்ந்த பொண்ணு, ஆனால் நான் அப்படி இல்லை. என் கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நிச்சயம் நீ வாழ்ந்துட்டு இருக்க உன்னோட இந்த லைஃப்பை கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் உன்னை சந்தோஷமாக என்னால் வச்சுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக யாருக்காகவும் எதுக்காகவும் நான் படித்த என்னோட படிப்பை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என் காதலுக்கு சம்மதம் சொன்னார் என்றவள் விழிப்படலம் அவள் கண்ணீரை அணை கட்டி வைத்திருக்க ஹரியின் முகம் பார்த்து, ஹரி அவர் சொன்ன மாதிரியே ஏன் அதை விட என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு. நான் பிறந்ததுலேருந்து பார்த்த சந்தோஷங்களை விட பல மடங்கு சந்தோஷத்தை எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு. காலையில் எழுந்த உடனே அவருக்கு நான் வேணும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் அவர் கூடவே இருக்கணும். என்னையவே சுற்றி சுற்றி வருவார். எங்களுக்குள்ள வர்ற சின்ன சின்ன சண்டைகளில் முதல்ல சமாதானம் ஆகிறது அசோக் தான். ஆனால் அன்னைக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன கடைசி நாள் என் கூட சண்டை போட்டு கோபமாக தான் வீட்டை விட்டு போனார். திரும்ப வரவே இல்லை. என்னையே சமாதானப்படுத்தவே இல்லை என்றவள் கண்களில் கண்ணீர் விழிப்படலம் தாண்டி வழிந்த வண்ணம் இருந்தது. சிந்தியாவின் அழுகை உணர்ந்து மேம் என்று பேச வந்தவனை கண்டுகொள்ளாமல், தப்புதான், என் மேலே தப்புதான், நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது. அவர் சொல்ல வர்றதை கேட்டு நடந்திருக்கணும். அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அது சரியான ஆசைதானே. அவர் என்கிட்ட தானே அப்படி கேட்க முடியும். நான் தானே அவரோட மனைவி, காதலி, தாய், எல்லாமே. வேற யார்கிட்ட கேட்க முடியும்? நான் தான். அவர் அந்த நேரத்தில் சரியா புரிஞ்சுக்கல. அன்னைக்கு காலையில் நான் அவர் கூட வாக்குவாதம் பண்ணியிருக்க கூடாது. அப்படி நான் அவர் கூட சண்டை போடாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவர் என் கூட இருந்திருப்பாரோ என்னவோ. அசோக், ஏன் அசோக் இப்படி? ஏன் அசோக் என்னை இப்படி குற்ற உணர்ச்சியில் தவிக்க விட்டுட்டு போனீங்க என்று கதறி துடித்தவள் பின் தன்னை சமாளித்து கண்களை துடைத்தபடியே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஹரி, அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கூட என்னை சமைக்க விட்டதில்லை. அவரே சமைச்சு எனக்கு ஊட்டியும் விடுவார். தூங்கும்போது கூட எப்பவுமே அவரோட நெஞ்சுக்குள்ளே என்னை வச்சு பொத்திப்பார். இப்போல்லாம் அவர் இல்லாமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா என்றவள் அங்கு மெத்தைக்கு அருகில் சென்று எதையோ தேடினாள். சில நொடிகளில் கையில் அசோக்கின் சட்டையுடன் வந்தவள், ஹரி இது அசோக்கோட சட்டை, இதை கட்டி பிடிச்சிக்கிட்டாதான் எனக்கு தூக்கமே வருது. என் அசோக் என் கூடவே இருக்கிற மாதிரி என்று அந்த சட்டையை நுகர்ந்தவள், இதோ இதில் இன்னமும் என்னோட அசோக் ஸ்மெல் இருக்கு. அசோக் அசோக் அவர் என் கூட தான் இருக்காரு, இங்கே தான் என் பக்கத்தில் என்னை பார்த்துக்கிட்டே. மேபி அவர் என்னோட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் என்னை பார்த்துட்டு தான் இருப்பார் என் பக்கத்திலேயே எப்பவுமே, நான் சாகிற வரைக்கும். அதை என்னால் உணர முடியுது என்றவள் கையில் வைத்திருந்த சட்டையை இறுக்கி பிடித்து அதில் அழுந்த முத்தம் வைத்தாள். ஹரிக்கோ சிந்தியாவை தேற்றும் வழி தெரியாமல், மேம் ப்ளீஸ் என்றபடி நின்றான். ஹரி, நான் அசோக் கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், ஒருவேளை நான் பாதியிலே இறந்து போயிட்டா நீங்கள் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. சுயநலந்தான். அசோக் என்னோட அசோக், நான் உயிரோட இல்லைனாலும். ஆனால் இப்போ அவர் என் கூட இல்லை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். என்னாலையும் அவரோட நினைவுகளில் இருந்து சாகும் வரை மீள முடியாது. சொல்லலாம், யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். துருவனுக்காக, அப்பா அம்மாவுக்காக, ஈவன் எனக்காக, இப்படி என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அசோக்கோட நினைவுகள் என்னைக்கும் என்னை விட்டு போகாது. இப்போ வரைக்கும் நான் அவரோட வாழ்ந்த சந்தோஷமான தருணங்கள் ஒவ்வொன்றும் என் கண்ணு முன்னாடி இருக்கு என்று அவள் மார்பில் கைப்பதித்து கண்களை மூடியவள் அவள் அவனின் பிம்பத்தை கருமணியில் அடைத்து
உணர்வு பிளம்பாக உருமாறி, இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் சும்மா கொஞ்சம்தான். ஆனா அவரோட வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. அவரோட சிரிப்பு, என்கிட்ட மட்டும் வெளிப்படும் அவரோட காம உணர்வுகள், குறும்பு சிரிப்பு, காதல் விளையாட்டு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் என்று மெல்லமாக கண்களை திறந்தவள், இதெல்லாம் எப்படி என்னால் அழிக்க முடியும்? அதை நான் அழிக்க விரும்பவும் இல்லை. அசோக் சிந்துவின் காதலின் அடையாளம் துருவன். அவனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் என்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் நான் என்னோட அசோக்கை பார்க்குறேன். அவர் ஏன் கூடவே இருக்க மாதிரி நான் உணர்றேன். அவரை நான் இன்னமும் அளவுக்கு அதிகமாக காதலிப்பேன், என் உடலின் உயிர் உள்ளவரை. அவரை சுமந்துட்டு இருக்கிற என்னோட மனசுல இனி யாரையும் என்னால சுமக்க முடியாது. ப்ளீஸ் என்றவள் கைகூப்பி ஹரியின் முகம் பார்த்து அழுத விழிகளோடு கூற, ஹரிக்கோ சிந்தியாவின் அசோக் மீதான காதலின் மேல் பொறாமையே எட்டி பார்த்தது. ஆழ மூச்செடுத்து தன்னை கட்டுப்படுத்தியவன், சாரி மேம், உங்ககிட்ட அப்படி கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நானோ இல்லை அங்கிளோ கல்யாணத்தை பற்றி பேசி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நான் வரேன் மேம் என்றவன் அறை வாசல் வரை சென்று திரும்பி, எனக்கு என்னைக்குமே அசோக் சார் மேலே கோபம் வந்ததே இல்லை. இப்போ வருது. கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கு. ஹரி ஏன் ஹரிபிரசாத்தா பிறந்தான், அசோக் கிருஷ்ணாவா பிறந்திருக்க கூடாதான்னு இந்த பொறப்பு மேலேயே கோபம் வருது. நான் வரேன் மேம் என்று ஹரி சென்றுவிட, சுவற்றில் மாட்டியிருந்த அசோக்கின் ஆளுயர புகைப்படத்தின் முன் மண்டியிட்டவாறு கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் சிந்தியா. தன் ஊனோடும் உணர்வுகளோடும் கலந்து தன் உதிரத்தை பரிசலித்து அளவில்லா காதலை அள்ளி தெளித்து கை கெட்டாத தூரம் காற்றோடு கலந்தாலும் என்றும் உன் நினைவுகள் தரும் சுகமான வழிகளுடனும் அழியா காதலுடனும் நான் உன் சிந்து. முற்றும்.